मुखं करोति वाचलं पुंगं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणम्। भूतैर्महद्भिर्यैमां पुरो विभोर्निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मक सो अलङ्कृष्टिष्ट भगवान् वचांसि मे। अखिल जगत गुरु वचन से मार अलंकृत कोरी बेर कहा माता तुम्हार तबा कृपा हबे मोरे कथा शुद्ध हबे सुनिया सबारा सुख दुख जे कुचिबे। குலசேகர ஆழ்வார் தனியன்கள். पुष्यते नगरे रंगयात्रे दिने दिने तमहं शिरसा वन्दे राजानां कुलशेखरं कुम्भे पुनर्वसौ जातं केरल सोलपट्टने कौस्तुभांसं धरानि कुलशेखरम् आश्रये वेदवेद्ये परापुंसे जाते दशरथात्मजे वेद प्राचेतसा दासीत् साक्षात् नारायणात्मना அஞ்சன மாமலை பிறவியோன் தரித்தோன் வாழியே அந்நியரங்கர் மனத்தூணை உடைந்தோன் வாழியே வஞ்சி நகரன் தன்னில் வாழ வந்தோன் வாழியே மாசிதனிற் புனர் பூசம் வந்தித்தான் வாழியே அஞ்சல குட பாம்பில் இடங் கையிலிட்டான் வாழியே அனவர தமிராம கதை அருளுமவன் வாழியே செஞ்சொல் மொழி நூற்றஞ்சும் செப்பினான் வாழியே சேரலர் கோன் செங்கமல திருவடிகள் வாழியே. குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீல பிரபுபாதர் திருவடிகளே சரணம். முகுந்தமால ஸ்தோத்திரம் 13வது ஸ்லோகம். திருஷ்ணா தோயே மதன பவனோ தூத மோகர் மாலே தாராவர்த்தே தனய சகஜ கிராஹே சங்கா குலேச்ச சம்சாராக்கிய மகதி ஜலதௌ மஜ்ஜதாம் நஸ்திரிதாமன் பாதாம்போஜே வரத பவதோ பக்தி நாவம் பிரயச்ச. மூவுலக பகவானே, சம்சாரம் என்ற பிரம்மாண்ட கடலில் நாங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த சம்சார கடல் லௌகித வேட்கை என்ற தண்ணீரால் நிரம்பியது. இந்த கடலில் மாயை என்ற அலைகள் காமம் என்ற காற்றினால் வீசி கலக்கப்படுகின்றது. இந்த கடலில் மனைவியர் என்ற நீர் சுழற்சியும் மைந்தர்கள் மற்றும் சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் சுறாமீன் கூட்டங்களும் பிற கடற்பிராணிகளும் நிறைந்துள்ளன. வரங்களை அள்ளி தருபவரே, தயவு செய்து எனக்கு தங்களுடைய தாமரை திருவடி என்ற பக்தி படகில் ஓர் இடம் கொடுங்கள். இப்ப இந்த பொருளுரையில பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் ரொம்ப அருமையா சில விஷயங்களை சொல்றாங்க. இந்த ஸ்லோகம், இந்த 13வது ஸ்லோகம் இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது என்பதை காட்டுகிறது. இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால்தான் இங்க வாழ முடியும். இல்லைன்னா இந்த பௌதிக உலகத்திலே இந்த 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 உலகத்துல வாழ முடியும் ஒண்ணு, அப்புறம் இந்த உலகத்தை விட்டு வெளியேறுவதற்கு நாம முயற்சியும் செய்ய முடியும். இந்த பௌதிக உலகத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பகவத்கீதையில 5 முக்கியமான பொருட்கள் சொல்லப்படுது, 5 விஷயங்கள் சொல்லப்படுது. ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக உலகம், காலம், கர்மம் அப்படின்னு 5 விஷயம் சொல்லப்படுது. நாம எங்க இருக்கிறோம், அங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற விதிமுறைகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா புலம்புறதையே விட்டுருவோம். புலம்ப மாட்டோம். நிறைய புலம்புறோம் இல்ல நம்ம, அந்த புலம்பெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா இந்த உலகம் என்பது இப்படிப்பட்டதுதான், அதனால இதை தாண்ட வேண்டும், இதை கடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு வரும். இந்த குலசேகர ஆழ்வார் நிறைய இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசுரத்துல கூட, ஸ்லோகங்கள்ல கூட அவர் இந்த உலகத்தை சம்சார கடல் அப்படின்னு சொல்றார். இதுக்கு முந்தைய ஸ்லோகங்கள் கூட இதே மாதிரியானதுதான். இந்த சம்சாரம் என்பது பிரம்மாண்டமான கடல், இதுல நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு கூட சிஷ்டாஷ்டகத்துல ஒரு வாசகம் சொல்றார் பாருங்க. ஐநந்த தனுஜ கிங்கரம் பதித்தம் மாமிஷமே பவாம் புதவ் கிருப்பையா தவ பாத பங்கஜ ஸ்தித தூளி சதுர்ஷம் விசிந்தையே. ஒரே நிமிஷம்.
ஐநந்த தனுஜ கிங்கரம் பதிதம் மாமிஷமே பவாம்புதோ கிருப்பையா தவ பாத பங்கஜ ஸ்திததூரி திருஷம் சிந்தையேன்ற ஸ்லோகம். பகவானே, எப்படியோ நான் இந்த சம்சார கடல்ல விழுந்துட்டேன், என்னை காப்பாற்றி தங்களுடைய பாதங்கள்ல ஒரு தூசியாக வைத்துக் கொள்ளுங்கள்னு நம்ம சிஷ்டாஷ்டகத்துல தினமும் பாடுறோம். அதே வாசகம்தான் இங்கேயும். இந்த சம்சார கடல்ல நாம விழுந்துட்டோம். இந்த சம்சார கடல் என்பது எந்த தண்ணியில நிரம்பி இருக்கு? தண்ணி இருக்குல்ல, அந்த கடல்ல தண்ணி இருக்கும். அந்த தண்ணீர் எப்படின்னா லௌகித வேட்கை. லௌகித வேட்கை அப்படின்னா இந்த புலனின்பத்திற்கான ஆசைகள், அதுதான் தண்ணி. அப்ப பாருங்க, கடல் நிறைய தண்ணினா அப்ப இந்த புலனின்பத்திற்கான தண்ணியில நாம எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறோம். இந்த கடல்ல அலைகள் எப்படின்னா மாயை என்ற அலைகள். காமம்ன்ற காற்றுனால வீசி அடிக்குது. காமம்ன்ற காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. அதனால மாயை என்ற அலைகள் ஆடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கடல்ல மனைவிகள்லாம் நீர் சுழற்சி. நீங்க நீர் சுழற்சியை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி சுத்தம் அது இதுல கூட பார்க்கலாம், நதிகள்ல கூட பார்க்கலாம். இப்படி வேகமா சூழல் மாதிரி சுத்தம். அது மாதிரி காற்றுகள் கூட, காற்று இந்த சூறாவளி காற்றுலாம் அடிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இப்படி சுத்தம். அது உள்ள மாட்டிக்கிட்டோம்னா நம்மள சுத்தி அடிக்கும் அந்த காத்து கூட. அது மிகப்பெரிய காற்றா இருந்தா உயிரே போயிடும். நிறைய முறை பார்த்துருப்பீங்க காற்று சுழற்சின்னு. அங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த குப்பைகள்லாம் ஒரே மாதிரி சுத்தும். அது ஒரு அதிசயமா இருக்கும். அப்ப மனைவியர்களை அந்த நீர் சுழற்சிக்கு ஒப்பிட்டு சொல்றார். ஏன்னா ஒரு ஆண்மகனுடைய ரத்தத்தை உரிவதில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குதுன்னு பார்ப்போம். மனைவி, குழந்தைகள் எல்லாருமே. அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் மனைவிக்காக இன்பமா போராடுறேன்னு சொல்லிட்டு. அவர்களுடைய பொன்னான நேரம் அந்த மனைவியை திருப்திப்படுத்துவதில் வீணாக போகிறது. நல்ல மனைவியா இருந்தாலும் கெட்டதுதான், கெட்ட மனைவியா இருந்தாலும் கெட்டதுதான் வாழ்க்கை. ஏன்னா எப்படியும் ஒரு ஆண்மகனுடைய வாழ்வு சீரழிகிறது. நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. அதனாலதானே ஆண்களுக்கு பிரம்மச்சாரியம் இருக்கிறது. அப்ப மனைவியர் என்ற நீர் சுழற்சி அந்த சுட்டி சுட்டி அடிக்குது அவனை. அதுக்கப்புறம் மைந்தர்கள், சகோதரர்கள் என்ற சுறா மீன்கள். ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பாடுபட்டு அவனுடைய நேரத்தை, அவனுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த சுறா மீன்களுக்கு போடுறான். ஏன்னா மகன்கள்லாம் சுறா மீன்களாம். ஏன் இப்படி எல்லாம் வர்ணனை வருது அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன யோசனை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு எதுக்காக கஷ்டப்படுறான்னு பாத்தீங்கன்னா, அந்த மனைவி மக்களை காப்பாத்துறதுக்காக, சுகமா வைத்திருப்பதற்காக. ஆனா அந்த மனைவி மக்கள் சாதகமா, பக்திக்கு சாதகமா இருந்தா நல்லது. ஆனா பெரும்பாலும் பக்திக்கு பாதகமா தான் இருப்பாங்க. இதை எங்க நாம பார்க்கலாம்னா, வால்மீகி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமாயணம் எழுதினவர். அவர் முதல்ல வேடனா இருந்தார். இந்த வேடன் எல்லாம் மாத்திர வேலை எல்லாம் நம்ம நாரத முனிவர் கையில தான் இருக்கு. நாரத முனிவர் வால்மீகியே பாக்குறார். பார்த்துட்டு நீ ராமநாமம் சொல்லுன்னு சொல்றார். ஆனா அவருக்கு ராமநாமமே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு மிருகங்களை வேட்டையாடுற பழக்கம். அதனால எனக்கு வரலன்னு சரி மரான் வருது, மரான் வருதுன்னா சரி மரான்னு சொல்லு, அப்ப ராமான் வந்துரும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த வால்மீகி வேடனா இருந்தப்ப, நீ இவ்வளோ மிருகங்களை கொன்னு குவிக்கிறிய, இல்ல எவ்வளவு பாவம் வரும் தெரியுமா? ஆமா தெரியும், நிறைய பாவம் வரும். இந்த பாவம் எல்லாம் யாருக்காக செய்யறேன்னா, என்னுடைய குடும்பத்தை காப்பாத்தணும், என்னுடைய மகன்களை, மனைவி எல்லாம் காப்பாத்தணும். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அது மட்டும் அவங்கள போய் கேளு. இந்த மிருகங்களை கொல்றதுனால வரக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் எடுத்துக்கிறீங்களான்னு கேளுங்க. பொதுவா ஒரு வீட்டுல நல்லது கெட்டதுன்னா அதனுடைய பாவ கணக்கு அதிகமா அந்த தலைவனுக்கு தான் போகும். பிரஜைகள் தப்பு பண்ணா ராஜாக்கு போற மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க தப்பு பண்ணா அந்த வீட்டு தலைவனுக்கு போகும். அப்ப அந்த வீட்டு தலைவன் வேட்டையாடி இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சான்னா அந்த பாவத்தினுடைய பங்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பகிர்ந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டா இல்ல.
அந்த மனைவியரும் மகன்களும் சொல்றாங்க, நாங்க ஏன் நீங்க எங்களை காப்பாத்துறது உங்க கடமை, நாங்க ஏன் உங்களுடைய பாவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு கேக்குறாங்க. அத அவர் சொல்றார், வால்மீகி சொல்றார் நாரத முனிவருக்கு, அவங்க எல்லாம் என் பாவத்துல பங்கு எடுத்துக்க மாட்டாங்களான்னு. அப்பதான் நாரத முனிவர் பிரச்சாரம் பண்ணி அவரை பக்தராக்குறாரு. அப்ப இது ரொம்ப பற்றுடைய ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுற வாசகம். ரொம்ப அப்படியே பல ஜென்மத்துக்கு அதே மனைவியே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க சில ஆண் மகன்கள். அவங்களுக்கு கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா இது நம்ம இங்கேயே சிக்க வைக்கும். சுழர் எப்படி சுத்தி சுத்தி இங்கே வைக்க வைக்கும், அந்த மாதிரி ஒரு மனைவியின் மீது பற்றுடைய கணவனுக்கு அந்த மனைவி ஒரு போகப் பொருள். ஒரு போகப் பொருள். அந்த போகப் பொருள் அவனை இங்கேயே இருக்க வைக்கும், இந்த சம்சார கடல்ல இருக்க வைக்கும். இந்த காட்சி பயங்கரமானது. இவருடைய மதிப்பீடு இந்த ராஜா குலசேகரர் சாதாரணமா சரியாதான் சொல்றார். இதற்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்படுது. தண்ணியில யாருக்காவது உயிர் போகுதுன்னு வச்சுக்கோங்க. தண்ணியில யாருக்காவது உயிர் போகுதுன்னா அந்த உயிர் எப்படி போகுதுன்றத அவங்களால உணர முடியுமா? ஆனா நம்ம இப்ப நாத்திகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செத்துப்பாட்டா அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில செத்து போனா வாழ்க்கை முடியல, அடுத்த வாழ்க்கை தொடங்குது. அடுத்த தேகம் கிடைக்கும். அந்த இறந்தவருக்கு அடுத்த தேகம் கிடைக்கும். பிறப்பு இறப்பு என்ற சுழற்சிக்கு அவர்கள் மீண்டும் வருவார்கள். தூய பக்தி செய்தால் ஒழிய ஒருத்தரை மரணித்தால் மீண்டும் வேற சரீரம் கொடுக்கப்படும், வேற பௌதிக உடல் கொடுக்கப்படும். அதனால காலம் கடப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை பற்றிய விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படி இருக்கிறது, இதுல இருந்து நாம எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும். ஏன்னா சுறாமீன் கூட்டம்லாம் இருக்கு, சுறாமீன் கூட்டம் இருக்கிறது. இங்கே அலைகள் அடித்து கொண்டிருக்கிறது. பேராபத்தான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக இப்ப இந்த கிளாஸ கேட்ட ஆண்மகன்கள்லாம் வீட்டுக்கு போய் மனைவியா நீ ஒரு நீர் சுழற்சி, குழந்தைகளை சுறாமீன் கூட்டம், சகோதரர்களை நீங்கெல்லாம் எங்களை கடிச்சு தின்ற ஓநாய்கள், நரிகள், அப்படி கூட வருது வர்ணனை. இவர்கள்லாம் உறவினர்கள்லாம் நரி கூட்டம் அப்படின்னு வருது. ஆனா நீங்க நரி கூட்டத்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா கடிச்சு சாப்பிட்டுரும் எல்லாமே. தனியா இருந்தா நரிகள் கொஞ்சம் பயப்படும். ஆனா தனியா ஒரு குழந்தையோ ஒரு பலவீனமான ஒரு ஆளோ போனா அந்த நரி கூட்டம் எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுடும். அப்ப இந்த சூழ்நிலை இது ஒரு ஓமானம் தான். நான் அப்படிதான் நம்முடைய வாழ்நாள் கடந்து கொண்டிருக்கிறது. எப்படியும் ஒரு மனிதன் தன்னுடைய ரத்தத்தை செலவிட வேண்டும் குடும்பத்தை பராமரிக்கணும்னா. அதுவும் பாகவதத்துல வர்ணனை வருது. நாளெல்லாம் உழைக்க வேண்டும், இரவெல்லாம் இந்த பெண்ணோட சுகித்து இருக்க வேண்டும். அதுல 2 வேளையிலயும் ரத்தம் போகுது. அதனால இதை புரிந்து கொண்ட அறிவுள்ள மனிதன் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு யோசிக்கணும். அதுதான் இங்க சொல்றார். பகவானே வரம் தருபவர்கள், வரத்தை அள்ளி தருபவரு. இங்கே சுத்தணும்னா இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் வரத்தை. வரங்களை அள்ளி தருபவரே, தயவு செய்து எனக்கு தங்களுடைய தாமரை திருவடி என்ற பக்தி படகில் ஒரு இடம் கொடுங்கள். இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு நமக்கு, இந்த பௌதிக உலகம் என்பது நம்மை திரும்ப திரும்ப அடிக்க போகுது. மாயை என்ற காற்று வீசி காமம் என்ற அலைகள் நம்ம அலை கழிக்கப்படுகிறோம். நம்ம வாழ்க்கை மேல கீழே, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, அப்படியே தடம் மாறி ஓடி 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 ஓடிக்கொண்டே இருக்கிறது. பல விதமான பிரச்சனைகளால சூழப்பட்டிருக்கிறோம். இந்த பௌதிக உலகம் என்பது அப்படிப்பட்டதுதான். இதுல நான் இடைவிடாமல் ஒரே சிந்தனையில நான் இருப்பேன். எப்படி சென்று என்னை காப்பாற்றும் அந்த படகை கைப்பற்றுவேன், அந்த படகில் சரண் புகுவேன். பக்தி என்ற படகு இருக்கு,
அதுதான் பக்தி என்பதும் பகவானுடைய திருவடி என்பதும் ஒன்றுதான். அதான் பகவானை கொண்டு பகவானை அடையிறது வந்து பக்தி தொண்டு செய்து பகவானை அடைதல்னு அர்த்தம். அப்ப பக்தி தொண்டு என்பது பகவானுடைய திருநாமம், பகவான் ரெண்டு வேறுபட்டது கிடையாது. நம்ம எப்பொழுது பகவானுடைய திருநாமத்தை சொல்கிறோமோ அப்ப நம்ம படகுல ஏறிட்டோம்னு அர்த்தம். இடைவிடாம சொல்ல ஆரம்பிக்கணும். சில நேரத்துல ஒரே ஒரு கையை மட்டும் படகுல பிடிச்சி இந்த மீதி உடம்பு தொங்குதா பார்த்திருப்பீங்க. தப்பிக்கணும், கடல்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் ஒரே ஒரு கை மட்டும் பிடிச்சிட்டு இருப்பாரு. மற்ற உடல் பகுதிகள்லாம் கடல்ல தான் இருக்கு. ஏன்னா இந்த கை விட்டுட்டோம்னா கீழ் விழுந்துடலாம். அந்த மாதிரிதான் நம்ம பக்தி செய்யறோம். கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கிறோம். அந்த படகை முழுமையாக பிடிக்க வேண்டும். முழுமையாக பிடிச்சோம்னா முழு பாதுகாப்பு. கடல்ல தான் இருக்கிறோம். ஆனா அந்த கடலை ஓட்டி கொண்டு மாலுமியாரே ஆச்சாரியன் குருதேவ், அந்த குருதேவ் நம்மை கடந்து கொண்டு போய் சேர்ப்பார். அவர் கடந்து கொண்டு போய் சேர்ப்பாரு. நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படிலாம் கணக்கு கிடையாது. நாம செய்ய வேண்டிய பக்தியை செய்தாக வேண்டும். அது செஞ்சாதான் அது நடக்கும். எப்ப நம்ம கையை விட்டுடுறோமோ அப்ப கடல்ல விழ வேண்டியதுதான். விடாமல் பிடிக்க வேண்டும்னு சொல்றது விடாமல் பக்தி தொண்டு செய்ய வேண்டும். இடைவிடாமல் பக்தி தொண்டு செய்தோம் என்றால் பாதுகாப்பாக இருப்போம். அதனாலதான் பிரகலாத் மகாராஜர் அப்பாவுக்கு அறிவுரை சொல்றார். அசுரர்களின் அரசே, அசுரர்களில் மிகச் சிறந்தவரே, நான் என்னுடைய ஆன்மீக குருவிடம் கற்றபடி நிரந்தரமில்லாத உடலையும் நிரந்தரமில்லாத குடும்ப வாழ்க்கையையும் ஏற்றுக்கொண்டுள்ளவர் நிச்சயமாக கவலைகளால் பாதிக்கப்பட்டவர். கண்டிப்பா அந்த உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா துன்பத்தை தான் கொடுக்குது. ஏனென்றால் அவர் தண்ணீர் இல்லாத கிணற்றில் இருளில் விழுந்தவர். இந்த குடும்பத்துல விழுந்தவங்க எல்லாம் தண்ணி இல்லாத பாழங்கிணறுல விழுந்தவங்க. இந்த கிணற்றில் துயரமே மிச்சம். ஒருவர் இந்த நிலையை கைவிட்டு காட்டிற்கு செல்ல வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் விருந்தாவனத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே கிருஷ்ண உணர்வு மட்டுமே பரவி இருக்கிறது. அந்த இடத்தில் முழுமுதற் கடவுளிடம் சரணடைய வேண்டும். 50 வயசு ஆச்சுன்னா பாஞ்சோர்தம் வனம் பிரஜேத் அப்படின்ற ஒரு வாசகம் நம்ம பாகவதத்துல நிறைய பிரபுபாதர் சொல்லி கேட்டிருக்கிறோம். பாஞ்சோர்தம்னா 50 வயசு ஆன உடனே வனம் பிரஜேத் முழு பக்தியில இறங்கணும். விருந்தாவனத்துக்கு போக முடியலன்னா பரவாயில்ல, விருந்தாவனத்துல இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதான் ரிட்டையர்மெண்ட் லைஃப். ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல எல்லாரும் என்ன பண்றாங்க, நாயை பிடிச்சுன்னு ஓடுவாங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் இருக்காது, அதனால நாய் பின்னாடி ஓடுவாங்க. எதோ பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க. சோசியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் போய் நிறைய வேலைகள் பண்றாங்க சில பேர். சரி, ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஆனால் உண்மையான அறிவுடையவர்கள் முழுமையாக கிருஷ்ணரை சரணடைய வேண்டும். பக்தி தொண்டை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் நிறைய வேலையே. அது வரைக்கும் பண்ணதெல்லாம் வேலை கிடையாது. அதுக்கப்புறம் தான் மிகவும் தீவிரமான வேலைகள்லாம் இருக்கு. புத்தக விநியோகம், பிரச்சாரம், கோவில் சர்வீஸ், நாம ஜபம், பக்த சங்கம். அப்ப ரிட்டையர் ஆயிட்டா வேலை ஃப்ரீ அப்படின்னு இல்லை. அதுக்கப்புறம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை மிக தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களே, அதனால நான் குடும்ப வாழ்க்கையை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது குடும்ப கடமை. அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சோ கீதா கோவிந்த மாதாஜி கிளாஸ்ல சொல்லிட்டாங்க, மனைவி எல்லாம் சுறாமீன் கூட்டம், கணவன் எல்லாம் சுறாமீன் அப்படின்னு திருப்பி மாத்திக்குவாங்க. மனைவிகள்லாம் கணவன்ல அப்ப நீர் சூழற்சி, கணவனை விட்டுடலாம், மனைவியை விட்டுடலாம், குழந்தைகள்லாம் சுறாமீன் கூட்டங்கள், குழந்தைகள் சகோதரர்கள்லாம் பிற காட்டு பிராணிகள், நம்மை பிடுங்கி எடுக்கக்கூடிய நரி கூட்டங்கள், சிங்க கூட்டங்கள், புலி கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிளாஸ்ல. முகுந்தமால ஸ்தோத்திரத்துல சொல்லிட்டாங்க. அதனால நான் இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நான் என்னுடைய வேலையை பாக்குறேன், நான் பக்தி தொண்டுல ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது இத மித்யாச்சாரம் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் பகவத்கீதையில. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வாழ்க்கையை தான் நம்ம வாழறோன்றதை புரிந்து கொண்டு அதுல பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். இங்க சொல்லப்படுற விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.
பற்று இல்லாமல் பல ஜென்மங்களுக்கு இந்த குடும்ப பற்று நம்ம வச்சுக்கின்னு தெரியக்கூடாது. அததான் இங்க சொல்லப்படுது. இதுதான் முக்கியம்ன்ட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. இதேதான், இவ்வளவுதான். இதை மீறி அவங்களால வேற எதுவும் யோசிக்கவே தெரியாது அவங்களுக்கு. நான் யார், கடவுள் யார், எனக்கும் கடவுளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இதேதான், உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், இனப்பெருக்கம் செய்து அந்த கூட்டத்தை காப்பாற்றுதல், வாரிசு வம்சம் வளரணும் அப்படி சொல்லிட்டு மக்கள் இருக்கிறாங்க. வாரிசு வம்சம்லாம் நம்ம எங்க பார்க்க 50 வயது ஆன உடனே கடமைகளை முடிச்சிட்டு, என்னுடைய முக்கியமான கடமை ஆன்மீக கடமை, அதற்கு நான் படி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பொழுது விலக வேண்டும். அங்கேயே கூட இருக்கலாம். சில பெண்கள்லாம் பேரன் பேத்திகளோட தான் இருக்கிறாங்க, குழந்தைகளோட தான் வாழறாங்க. ஆனா அப்படி வாழும்போதும் பற்று இல்லாமல் வாழ வேண்டும். ஒரே ஒரு விஷயம், முழு நேரமும் நம்முடைய முழு கவனமும் கிருஷ்ணரை எப்படி திருப்தி செய்ய முடியும் அப்படின்றதுல போயிடணும். அப்போ குழந்தைகளும் அதற்கு இப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு உபகாரமா இருந்தாங்க, இவ்வளவு நாள் நம்மளை பெத்தாங்க, வளர்த்தாங்க, ஒரு ஆளாக்குனாங்க, திருமணம் செய்து வைத்தார்கள், எல்லாம் பண்ணிட்டாங்க. இனி நாம் அவர்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும், அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு குழந்தைகளும், பெரியவர்கள் இனி நான் இந்த மகன்கள் மகள்கள் விஷயத்துல எல்லாத்தையும் மூக்க விட்டுட்டு எல்லாத்தையும் தலைமையில மண்டையில எடுத்து போட்டுன்னு தெரியக்கூடாது. இந்த இடத்துல ஓரளவுக்கு அவர்களுக்கு வழிகாட்டி விட்டு முழு நேரமாக பக்தியில் இறங்க வேண்டும். ஏன்னா சம்சாரம் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டிருக்கிறது. அதை புரிந்த உடனே நாம் பற்றற்று போக வேண்டும். அங்கதான் இருக்கணும், கடமையும் செய்யணும். ஆனா மனதளவுல எந்த விதமான பற்றுதலையும் நாம் வளர்த்து கொள்ளக்கூடாது. நமக்கு எப்படி பௌதிக கடமைகள் இருக்கோ, பௌதிக கடமைகளை நல்லா செய்யறோம், அதே போல ஆன்மீக கடமைக்கும் நம்மள தயார் செய்து கொள்ள வேண்டும். இறுதி காலகட்டத்துல பகவானுக்கு முழு நேர தொண்டராக மாற வேண்டும் என்பதற்கு ஆரம்பத்துல இருந்தே தயார் செய்ய வேண்டும். அப்படி செஞ்சோம்னா தான் இது சாத்தியம், இல்லைன்னா சாத்தியமாகாது. நிறைய வயதானவர்களை நம்ம பாக்குறோம், அவங்க டிவி சீரியல்ல இறங்கிடுவாங்க. முழுக்க முழுக்க எண்ணத்துல இருக்கிறாங்கன்னா டிவி சீரியல்ல இருக்கிறாங்க, இல்ல அவர்களுடைய நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நடக்குது இல்லையா? அதனாலதான் பக்தி தொண்டை சிறு வயதுல இருந்தே ஆரம்பிக்கணும். ஏன்னா வயதான பிறகு என்ன ஆகும்னு யாருக்கும் ஒண்ணும் சொல்ல முடியாது. கை கால் வராமல் போகலாம், கண்கள் குருடாகி போகலாம், காதுகள் செவிடாகி போகலாம், பல்லு எல்லாம் கொட்டிடும், நடக்க முடியாது, பேச முடியாது, தெளிவாக சிந்திக்க முடியாது. அதனால தெளிவான சிந்தனை, சரியாக நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன என்பதெல்லாம் ஒரு சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சோம். இதை புரிந்து கொண்டு பௌதிக வாழ்க்கை இப்படித்தான் அபாயகரமாக இருக்க போகுது, நான் இப்பொழுதே அந்த படகை சரணடைகிறேன்னு உடனடியா படகுல ஏறிடுங்க எல்லாருமே. பக்தி நாவம் பிரயச்ச, பக்தி நாவம்னா பக்தி படகு, பக்தி நாவம்னா படகு, பக்தி நாவம் பிரயச்ச, அந்த பக்தி படகை எனக்கு அழியுங்கள்னு அவர் கேட்கிறார். அந்த பக்தி படகுல ஏறிடுங்க, அதுதான் நமக்கு ஒரே வழி. முழுக்க முழுக்க கஷ்டம் வருதா, எடுங்க சாண்டிங் பேக் எடுத்து ஜபம் பண்ணுங்க. ஜபம் 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 தான், ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு பக்தி படகு. அந்த படகுல ஏறி உட்கார்ந்துடணும். எப்பொழுதும் நாம ஜபம் செய்யும் போது நமக்கு இந்த சம்சார கடல்ல இருந்து முழு பாதுகாப்பு கிடைக்கும். இல்லைன்னா அந்த சம்சார கடல்ல நாம காணாம போயிடும். கடல் சூறாவளி காற்றெல்லாம் போனீங்கன்னா எங்க போறோம்னே தெரியாது, காணாம போயிடும். அப்படிதான் இந்த உலக மக்களே அப்படித்தான் காணாம போய் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பௌதிகமாக எவ்வளவு பெரிய ஆட்களாக வேணா இருக்கலாம், இந்த நிமிஷம் அவங்க அந்த உடலை விட்டவொடனே அவங்க எல்லா சம்பந்தமும் துண்டிக்கப்படுகிறது. இந்த உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டர் கூட இருக்கலாம், உலகத்தை ஆண்ட எலிசபெத் ராணியா இருக்கலாம், இல்ல இந்த உலகத்தின் மிகப்பெரிய பதவி ஐநா சபையினுடைய தலைவர் பதவி அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. அந்த பதவியை கூட ஒருவர் அந்த பதவியை கூட ஒருத்தர் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் இந்த உடலை விட்டவொடனே எல்லாமே போயிடும்.
இது ஏன் இதெல்லாம் தெரியும் மாதாஜி, ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றீங்க? நமக்கு புரியல, அதனால திரும்ப திரும்ப கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். ஏன்னா நமக்கு இது புரியவே இல்லையே. புரிஞ்சா நம்ம இந்த க்ஷணம் தூய பக்தர் ஆகியிருப்போம். அதனாலதான் பிரபுபாதர் பக்கத்துக்கு பக்கம் எழுதுறாரு, மாயையில மாட்டாத, மாயாவாதத்துல மாட்டாத, கவனமாக இரு, கவனமாக இரு, எப்போதும் கவனமாக இரு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இதுவரையும் நமக்கு புரியல. புரியாதனால மீண்டும் அந்த சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறோம். ஒரு கை பிடிச்சு தொங்காதீங்க, 2 கை பிடிச்சு ஏறி உள்ள வந்துருங்க, படகுக்குள்ள வந்துருங்க. ஒரு கை பிடிக்கிறது, இல்ல இன்னொரு கை மாத்திக்கிறது, இல்ல சும்மா அப்படியே சப்போர்ட்டா நின்னுகிறது. அப்படித்தான் இருக்கிறோம். அதுதான் பக்தி, நாம செய்யக்கூடிய பக்தி. முழுமையாக சரணடையவில்லை, முழுமையாக சரணடைய வேண்டும். அப்போதுதான் இந்த சம்சார கடல்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இல்லைன்னா மாட்டிப்போம். 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப ஒரு அருமையான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துல என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்றது தெரியுது. முகுந்தமால ஸ்தோத்திரத்துல குலசேகர ஆழ்வார் பல விஷயங்களை சொல்றார். பிரார்த்தனைகள் பொதுவா பாத்தீங்கன்னா, பக்தர்களுடைய இந்த மாதிரி தூய பக்தர்களுடைய பிரார்த்தனைகள் பொதுவா பாத்தீங்கன்னா, பகவான் கிட்ட பேசுவாங்க, தங்களுடைய மனதிடம் பேசுவார்கள், மக்களிடமும் பேசுவாங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு, பின்னாடி பக்தர்கள் வருவாங்க, அவங்க எல்லாம் படிப்பாங்க அப்படின்னு தெரியும். அதனால பக்தர்களுக்கும் சொல்லி தருவாங்க. போன ஸ்லோகம் பகவான் கிட்ட பிரார்த்தனை கேட்கிறார், பண்றார். இந்த பௌதிக உலகம் துன்பமயமானது, என்னை காப்பாத்துங்க, நான் அந்த படகுல ஏறிக்கிறேன்னு சொல்றார். இது நமக்கும் தான். நமக்கு ஒரு அறிவுரை, அவர் அதை கொண்டு பகவானை பிரார்த்திக்கிறார். இந்த இடம், இந்த 14வது ஸ்லோகம் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதுல பிரார்த்தனை அப்படின்னா 2 விஷயம் ஒரு பிரார்த்தனை செய்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்துல நாம நம்முடைய குறைகள் எல்லாம் சொல்லிக்கிறது இல்லை. எல்லாரும் யாராவது கேட்டாங்கன்னா எப்படி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன், எல்லாம் நல்லா நடந்தது, அப்படிதான் நல்லதே பேசுறோம்ட்டு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நம்ம வெளியவும் சொல்றது இல்ல. நான் நல்லவனா கெட்டவனா அதுவும் நம்ம வெளியெல்லாம் சொல்லிக்கிறது இல்ல. ஆனா ஒரு நபர் இருக்கிறார், அந்த நபர்கிட்ட போய் நின்ன உடனே நம்ம சொல்றோமோ இல்லையோ அவருக்கு நல்லா தெரிஞ்சிடும். அவர்கிட்ட போலனாலும் அவருக்கு நம்மளை பத்தி தெரியும், கடவுள், முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர். அதனால அங்க பிரார்த்தனை செய்யும் போது அவர் எவ்வளவு பெரியவர், நான் எவ்வளவு சிறியவன் அப்படின்றத கண்டிப்பா செய்யணும். பகவான் முன்னாடி போய் நிற்கும் போது நான் எவ்வளவு சின்னதா இருக்கிறேன், எவ்வளவு அல்பமா இருக்கிறேன், எவ்வளவு கேவலமா இருக்கிறேன் அப்படின்றத கண்டிப்பா சொல்லணும். தன் தாழ்ச்சி சொல்லுதல் அப்படின்னு தமிழ்ல நிறைய பாசுரங்கள் இருக்கா. நம்மளுடைய தாழ்ச்சி சொல்லணும். அப்படித்தான் பக்தி வினோத் தாக்கூர் எல்லாம் பாடுறாங்க, என்ன மாதிரி ஒரு பாவியை நீங்க பார்க்கவே முடியாது. அப்புறம் நரோத்தம தாஸ் தாக்கூர் பாடுறார், என்ன மாதிரி ஒரு பத்தித்த ஆத்மாவை நீ பார்க்கவே முடியாது, என்ன மாதிரி ஒரு கீழே விழுந்த ஆத்மாவை நீ பார்க்கவே முடியாது, அதனால என்ன காப்பாத்துறதுதான் உங்க முதல் வேலை அப்படின்னே பாடுறார். ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு दया कर मोरे, तुम बिना के दयालु जगत संसारे, पतित पावन हेतु तव अवतारा, मौसम पतित प्रभु ना पाइबे यारा. பகவானை என்னை விட மோசமான ஒரு பத்தித்த ஆத்மாவை நீ பார்க்கவே முடியாது. அதனால நீ பத்தித்த ஆத்மாக்கள், கீழே விழுந்த மோசமா இருக்கிற ஜீவன்களை காப்பாத்துறதுக்கு தான் அவதாரமா எடுத்து வந்த. தயவு செய்து தயவு செய்து என்ன நீ காப்பாத்தணும், அதான் முதல் கடமையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறார். சோ ஆகையினால பக்தர்களே, நம்முடைய முதல்
பிரார்த்தனையில முதல்ல நம்முடைய தாழ்ச்சியை நம்ம சொல்ல வேண்டும். ஒரே நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் எனக்கு இடைவெளி கொடுங்கள். தன் தாழ்ச்சி சொல்லுதல் இருக்கு. அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பகவானை புகழ்தல். பகவான் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். அது தினமுமே புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் இங்க வந்து சொல்றார். உலகத்துல எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் வந்து பகவானுடைய துளி பாத தூசுதான் அப்படின்னு சொல்றார். பிருத்வீரேணுரனுபயாம்சி கணிகா பல்கு ஸ்பலிங்கோ லகு தேஜோ நிஷ்வசனம் மருத்தனுதரம் ரந்திரம் சுசூக்ஷ்மதபஹ शूद्रा रुद्र पितामह प्रभरद कीटा समस्तासुरा तृष्टे यत्र सतारको विजयते ஸ்ரீபாதூளிகனக. ஸ்ரீபாதூளிகனக. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்கள், பிருத்வி அப்படின்னா பூமி. பூமி ரொம்ப பெருசு இல்லை, ஆனா பகவானுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு தூசு. அதுக்கப்புறம் கடல் தண்ணி. கடல் எவ்வளவு பெருசு, நம்ம கடல்ல பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கும், அவ்வளவு பெருசு. ஆனா அந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா துளிகள் பகவானுக்கு முன்னாடி. அந்த உலகத்துல இருக்கிற தீ, எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தீ எல்லாம் ஒரு பொறி தான், ஒரு பொறி. இப்ப சூரியனுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய நெருப்பா இருந்தாலும் ஒரு பொறி தான். அந்த சூரியனே பகவானுக்கு முன்னாடி ஒரு பொறி. அந்த மாதிரி காற்று வந்து ஒரு சின்ன ஒரு காத்து தான். அப்ப இந்த பிரம்மாண்டம், இந்த ஆகாயம் எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த ஆகாயத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன துளை தான். அப்ப இதெல்லாம் ஆள்பவர்கள் மிகப்பெரியவர்கள். மிகப்பெரியவரா சொல்லப்படுற சிவபெருமான் நம்முடைய பாட்டனார். அந்த பிதாமக அப்படின்னா இருக்கிறதுலே ஓல்டஸ்ட், இருக்கிறதுலே வயசானவர் யாரு? பிதாமகன்னா பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன், சிவபெருமான், இவங்க எல்லாம் பெரிய தேவர்கள், சாதாரணமானவர்கள் கிடையாது. நமக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க எல்லாம் பிரம்மாண்டமானவர்கள், மிகப்பெரியவர்கள். இல்லைன்னா அந்த அகால விஷத்தை குடிக்க முடியுமா? சிவபெருமான் குடிக்கிறாரு, விஷத்தை குடிக்கிறாரு. பிரம்மாண்டமான விஷம், கற்பனை கூட நம்மால செஞ்சு பார்க்க முடியாது. சிவபெருமான் குடிக்கிறார். இந்த உலகத்தை சிருஷ்டி செய்யறார் பிரம்மதேவன். உலகத்தையே சிருஷ்டி, 2ஆம் படைப்பாளர்னு சொல்றோம் பிரம்மதேவனை. 2ஆம் படைப்பாளர். முதல் படைப்பாளர் விஷ்ணு தான். 2ஆம் படைப்பாளர் யாரு? பிரம்மதேவன். அவ்வளவு பெரிய தேவர்கள்லாம் அற்பமாகிறார்கள் பகவான் முன்னாடி. அற்பம். தேவர்கள்லாம் பாருங்க, பெரிய பெரிய தேவர்கள்லாம் அக்னி, வாயு, இந்திரன், சந்திரன், அவங்கெல்லாம் சின்ன பூச்சி, கீட்ட அப்படின்னா பூச்சி. கீட்டா சமஸ்த சுரா. சுரான்னா சூரர்கள், தேவர்கள். சமஸ்தன எல்லாம், சமஸ்த எல்லா தேவர்களும் பகவான் முன்னாடி பூச்சி மாதிரியா, விட்டில் பூச்சிகள் மாதிரி. விட்டில் பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு இரவு தான் வாழ்க்கையா அவங்களுக்கு. அந்த பூச்சிகள் ஒரே இரவுல செத்தே போயிடுங்க. நீங்க காலையில இருந்து பாத்தீங்கன்னா லைட்டு கீழே அப்படியே பூச்சி இலையா அந்த இறக்கெல்லாம் விழுந்து விழுந்து அந்த செத்து போயிருக்கும். விட்டில் பூச்சி அதுக்கு ஒரு நாள் தான் வாழ்க்கை, ஒரு இரவு தான் வாழ்க்கை. அப்ப பகவானுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய தேவி தேவர்கள் எல்லாரும் தூசு. இவங்க அவர்கள் பகவானுடைய உள்ளங்கால் தூசு இவர்களை வெல்லுகிறதுன்னு சொல்றார்.
அதனால பகவானுக்கு இணைன்னு யாருமே சொல்ல முடியாது. பகவானுக்கு இணையானவர் அப்படின்னே சொல்ல முடியாது. அவரை விட பெரியவர்த்த இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, அப்படி யாரும் இல்லை. அதனால அவருக்கு யாரையுமே வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது, அவரோட யாரையும் ஒப்பிட முடியாது. அவர்தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அளிப்பவர். எல்லாருக்கும் எல்லாத்தையும் அளிப்பவர் அப்படின்றத வந்து நம்ம அடிக்கடி பிரபுபாதர் ஒரு ஸ்லோகத்தை சொல்வார். நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாத்தி காமாம். ஒரே ஒரு ஜீவன் எல்லா ஜீவராசிகளும் அனன்யன எண்ணில் அடங்காத ஜீவராசிகளுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்கிறார்கள். ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு. அந்த ஜீவராசிகளுடைய அனைத்து தேவைகளையும் அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறது ஏகோ பகுனம், ஒரே ஒருத்தர் தான். அதனால கடவுள் அவர் பெரியவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து நம்ம அறக்குறையா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். கடவுள் பெரியவர்ன்றது எந்த லெவல்ல அப்படின்றது நமக்கு தெரியாதான். அதுவே அதை அறிவதற்கே பல பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டி வரும். ஒரு ஜென்மத்திலே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. கடவுளை எப்பவும் புரிந்து கொள்ளவே முடியாதுன்றாங்க. எப்படி இப்ப ஒரு மனிதனுடைய கால் கிட்ட ஒரு எறும்பு வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய கால் கிட்ட ஒரு எறும்பு நிக்குது. அந்த எறும்பு அதனுடைய கண் எவ்வளவு தூரம் பார்க்க முடியுதோ அதுதான் மனிதனா அது நினைச்சுக்கும். ஆனா மனிதன் என்பவன் எவ்வளவு பெரியவன்றது வந்து அதுக்கு தெரியாது. அதனுடைய பர்செப்ஷன் அவ்வளவுதான், அதனுடைய உணர்தல் புரிந்து கொள்ளுதல் அவ்வளவேதான். அது மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். கடவுளை புரிந்து கொள்வது என்பது சாத்தியமில்லை. ஏன்னா அவர் மிக 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 பெரியவர். அதுல இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் நமக்கு வந்து நம்மால புரிந்து கொள்ள முடியாது, அவரை அறிந்து கொள்ள முடியாது, அவர் மிக பெரியவர் அப்படின்ற கருத்தை லேசா நம்ம மண்டைக்கு உரைக்குது. அதனால நாம வந்து ஒரே வழிதான், நமக்கு வேற ஒண்ணும் கிடையாது, அவரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வைபவம் என்னுடைய என்னுடைய நிலைக்கு அப்பாற்பட்டது. அதனாலதான் அவர் அப்பிரமேயா, என்னுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டவர். அவர் அச்சிந்தியா, அவர் புரிந்து கொள்ள முடியாதவர். அவர் அச்சுதா, அவர் விழாதவர். அச்சுதா அப்படின்னா விழாதவர், விழமாட்டார். நம்மள மாதிரி விழமாட்டார், பௌதிகத்துல விழுவதில்லை, மாயையினால கவரப்படுவதில்லை. மாயைக்கு அவர் எஜமான். முக்குணங்களால் ஆட்டுவிக்கப்படுவதில்லை, அவர் முக்குணங்களை ஆட்டுவிப்பவர், அதற்கும் மேற்பட்டவர், எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். அதனால இங்க லீலை புரிய அவர் வரும்போது சாதாரண மனிதர்கள் அவரை தவறா பேசுற மாதிரி, தவறா நினைத்து கொள்வது மாதிரி நாம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம பக்தர்கள் இதெல்லாம் படிச்சுட்டோம். சில நேரங்கள்ல பக்தர்கள் கூட கடவுளை எதிர்த்து பேசிடுவாங்க. பக்தர்கள்னு சொல்லிக்கிறவங்க, உண்மையான பக்தர்கள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால பகவான் மிகப்பெரியவர் அப்படின்றத உணர்ந்து எப்பொழுதும் தாசிய பக்தி, இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் தாசிய பக்தி தானே. தாசிய பக்தியில் இடைவிடாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மாதுரியமோ சாக்கியமோ வாத்சல்யமோ கொடுக்கப்படும். இப்பத்துக்கு தாசிய பக்தம் தான், தாசிய பக்தி தான். அப்ப பகவான் எவ்வளவு பெரியவர், அதனால அவருக்கு நான் அடைய வேண்டும். யாரா இருந்தாலும் அடைந்துதான் ஆக வேண்டும். ஒண்ணும் விரும்பி இல்லைன்னா விரும்பாமல். விரும்பாமல் இப்ப நாத்திகவாதிகளுக்கெல்லாம் என்ன, யார்கிட்ட சரணடையணும்? யமராஜன் கிட்ட சரணடையணும். பகவான் கிட்ட அன்பாக சரணடையலைன்னா என்ன ஆகும்? யமராஜன் கிட்ட கட்டாயப்படுத்தி சரணடைவோம். வாழ்க்கை முழுக்க நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல பௌதிகவாதிகள்லாம். யமராஜன் வந்து எனக்கு நேரம் இல்லை, வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ யமராஜனிடம் சரணடைந்துதான் ஆக வேண்டும். அதற்கு அறிவுள்ள போது பகவானிடமே சரணடைதல், அன்போடு சரணடைதல் நல்லதில்ல. பகவானிடம் அன்போடு சரணடைந்தோம் என்றால் அவருடைய பாதுகாப்புல நம்ம எப்போ இருப்போம். இன்னைக்குள்ள நாளைக்கு அடிச்சு திருத்திடுவார் நம்மள. நான் உன்னை சரணடைறேன்னு பொய்யாவது சொல்லணும்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். நமக்கு இப்ப பக்தி மெய் இல்ல, நம்முடைய பக்தி மெய் இல்ல. சரி, நமக்கு நல்லதுன்னு தெரியும். ஆனா பக்தி செய்தல் நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாம் இன்னும் உண்மையான பக்தர்களாக மாறவில்லை.
ஆனா பரவாயில்லன்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். ஏதோ வேஷத்துக்காவது பக்தி பண்ணிடலாம். படிப்படியாக 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 அந்த வேஷம் போட்டு 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 உண்மையான பக்திக்கு நம்ம கண்டிப்பா வந்துருவோம். ஒரு பொய்யே 100 முறை சொன்னோம்னா அது ஒரு உண்மையாயிடும்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி பொய்யாக பகவானுடைய நாமத்தை சொல்லுவதும் சிறப்புதான். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் மெய்யாக சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதுக்குதான் பிரபுபாதர் இன்க்ரீஸ் த குவான்டிட்டி அப்படின்னுவார். ஜபம் பண்றதுனால குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. 16 மாலையோட நிக்காதீங்க. 16 மாலை முடிஞ்சிடுச்சு. அதோட நாளைக்கு காத்தாலதான் பீட் பேக் ஞாபகம் வரும். நிறைய பேர் வந்து எங்கேயாவது போனாங்கன்னு வச்சுங்க, பீட் பேக் விட்டுருவாங்க. மறுநாள் மங்கள ஆரத்தி முடிச்சுட்டு சாண்டிங் பண்ணும்போது தான் பீட் பேக் ஞாபகம் வரும். ஓ, அதனால நாள் முழுக்க இன்னைக்கு நான் ஜபம் பண்ணிட்டேன் அப்படி தூக்கி வைக்காமல் ஜபத்தை நாள் முழுக்க தொடர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சரி, பீட் பேக்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பகவானுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். போன வாரம் சொன்னோம்ல, உடல் வலியோ எந்த வலியோ வந்ததுனாலும் சொல்லி 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 பழக்கப்படுத்தணும். ஏன்னா இறக்கும் நேரத்துல கடுமையான வலி இருக்கும். அப்பொழுது நினைப்பது மிகவும் கடினம். அதனால இப்பொழுதே சின்ன சின்ன வலி இருக்கும்போது பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி பழகுவோம். நமக்கு விருப்பம் இல்லை நாமத்துல. நானும் ராககன பிரியம். எனக்கு வந்து துர்தெய்வம் இத்ரிஷம் இஹாஜானி நானு ராகக அப்படின்னு சொல்றாரு. துர்தெய்வம், ஒரே துரதிருஷ்டவசமா எனக்கு நாமத்து மேல விருப்பமே இல்லை. நானு ராகக. ஏன்னா 84 லட்சம் பிறவிகளாக நான் பௌதீக விஷயங்கள்ல ஆழ்ந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு பக்தி வந்து நல்லதுன்னு தெரியும். ஆனாலும் முழுமையா நான் வரல. முழுமையா வரணும்னா என்ன பண்ணணும்? திரும்ப 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 கேட்கணும். நம்மை வழிநடத்தி இது மாதிரி செய்ய அந்த மாதிரி செய்யன்னு சொல்லக்கூடிய உயர்ந்தவர்களோடு சங்கம் வைக்கணும். நான் ஏதாவது தவறு செய்தால் திருத்துங்கள் அப்படின்னு போய் சொல்லணும். அப்பதான் அவங்க வந்து நம்மளை திருத்துவாங்க. இல்லைன்னா மூத்த பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சரி சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க திருத்துவாங்க. குருமார்கள் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க நம்மளை திருத்துறதுக்கு. அவங்க ஏதாவது சொல்லி நாம அதோட குருவே விட்டுருவோம். நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. குரு மகாராஜ் எதனா சொல்லிட்டா அந்த குருவை விடுற சிஷ்யர்கள் தான் இப்ப பெரும்பான்மையுமா இருக்கிறாங்க. அதனால குருமார்கள் செய்யறதையும் இந்த சிஷ்யன் விட்டுருவான், அதனால அவன் செய்யற தப்ப சொல்லாம இருப்பாங்க. அந்த மாதிரிதான் கவுன்சிலர்ஸும். அவங்க செய்யற தப்பெல்லாம் சொல்லிட்டோம்னா அவன் பண்றது பண்ணாத விட்டுருவாங்களே. அதனால பேசாம இருப்பாங்க. ஆனால் உண்மையாக நாம் திருந்த வேண்டும் என்றால் கொஞ்சம் இன்ட்ராஸ்பெக்ஷன் போட்டு என் தப்பு என்னன்னு தயவுசெய்து சொல்லிடுங்க, நான் திருத்திக்கவாது முயற்சி பண்றேன், இல்ல அட்லீஸ்ட் எனக்கு நான் அந்த தப்பு செய்யறேன்றதையாவது புரிந்து கொள்கிறேன். இன்ட்ராஸ்பெக்ஷன் எல்லாருக்கும் வேணும். நான் எப்படி இருக்கிறேன், என் தவறுகள் என்ன, என்னுடைய நல்லது என்ன கெட்டது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 விஷயம். ஒண்ணு, கடவுளை புரிஞ்சுக்கிறோம். அது முடியாதுன்னு தெரியும். அவரா எவ்வளவு காட்டுறாரோ அவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் கடவுளை அப்படின்னா, கடவுளை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அவர் மீது பக்தி வளர வேண்டும் அதற்காக. அதனால அவரை எவ்வளவு காட்டுகிறாரோ அவ்வளவு அளவுக்கு அவரை புரிந்து கொள்றதுக்கு தான் இந்த பாடல்லாம் படிக்கிறோம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு நம்ம பக்தர்கள் இல்லை, நாம் சரியான பக்தி செய்யவில்லைன்ற விஷயமே தெரியறது இல்லை. எப்பொழுதுமே நாங்க வந்து பெரிய நல்ல பக்தரா மாறிட்டோம், நாம ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது அடுத்த ஸ்டெப்பை நம்மளை எடுத்து வைக்க விடவே விடாது. இந்த எண்ணம் எடுத்து வைக்கவே விடாது. ஓ, நான் இவ்வளவு நல்லா பண்ணிடுறேனே, சரியா போச்சு. காலையில சாண்டிங் 16 மாலை முடிச்ச உடனே திரும்ப பீட் பேக் எடுக்கிறோமா? எடுக்க முடியல பாருங்க. எடுக்கவே முடியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம். நான் முடிச்சிட்டேன், சாண்டிங் முடிச்சிட்டேன், சரியா போச்சு, முடிச்சாச்சு. அதே போல நான் நல்ல பக்தர் அப்படின்னு நினைச்சோம்னா கதை முடிஞ்சு போகும். அவ்வளவுதான். திருந்தவே மாட்டோம். நம்ம இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டோம். அந்த மாதிரி நிறைய பேர், நானும் கூட சேர்த்துக்கிறேன். நான் தான் முதல். ஆகையினால
நான் எங்கு சரியாக இருக்கிறேன், எங்கு சரி இல்ல, எந்த பெரும்பான்மையான இடங்கள்ல எங்கள் நான் சரி இல்லாமல் இருக்கிறேன், அதெல்லாம் நம்ம தினமுமே ஒரு ஒரு சோதனை இட்டு இட்டு பார்த்து கொள்ள வேண்டும். இது தெரியாதவர்கள் பக்தியில முன்னேற முடியவே முடியாது. அடுத்தவங்க சொல்லும் போதாவது நமக்கு புரிஞ்சுக்கணும். ஆமா, இது இருக்கு, இந்த குறை இருக்கு என்கிட்ட, இதை எப்படி மாத்துறது அப்படின்னு எந்த வயசுல வேணா முயற்சி செய்யலாம். முயற்சிக்கு இந்த வயசுதான் இல்லை, எந்த வயசுல யார் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். பகவான் பெரியவர், நான் சிறியவன். இதுவே இதற்கே நம்ம பெரிய விளக்கம் தரலாம், மிகப்பெரிய விளக்கம் தரலாம். இந்த ஸ்லோகத்துல குலசேகர ஆழ்வார் பகவான் எல்லாரை விடவும் பெரியவர் அப்படின்னு சொல்றார். பூமியை விட பெரியவர், ஆகாயத்தை விட பெரியவர், பஞ்சபூதங்களை விட பெரியவர், இந்திரன் சந்திரன் போன்ற தேவர்களை விட பெரியவர், தேவாதி தேவனாகிய சிவபெருமான் பிரம்மதேவனை விட பெரியவர் அப்படின்னு சொல்றார். அவங்க எல்லாம் தூசு, பகவான் முன்னாடி ஒரு தூசு தான் அப்படின்னு சொல்றார். அப்ப நாம எது தூசே கணக்கு வராது, அந்த மாதிரி ஒரு தூசு. அவ்வளவுதான். 14வது ஸ்லோகம் முடிஞ்சது. பக்தர்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருக்கா? மாதாஜி, ம் முன்னால எனக்கு இந்த முகுந்த மாலை கிளாஸ் நடத்துவாங்க. ம் கிளாஸ்ல அந்த அர்த்தம் எல்லாம் சொல்லும் போதும் ம் ஒரு ஒரு மாதாஜி ருத்ரர் சிவனே அது ஒரு புழுவுக்கு தான் சமானம் அப்படின்னு ஒரு மாதிரி வருது இல்லையா, ஒரு மாதிரி இது. ம் ம் அப்போ அவங்க ஒரு சிவனையே ஒரு புழு மாதிரி சொல்லிட்டாரு, இனிமே நான் அந்த இதையே படிக்க மாட்டேன். எப்படி அவங்க புரிஞ்சுட்டாங்க எனக்கு புரியல. அத மாதிரி ஒரு இது, அதை விட ஒசத்தியானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அவர் ஒரு புழுக்கு சமானம் அப்படின்னு சொன்னார். அதனால நான் அந்த முகுந்த மாலை கிளாஸுக்கே வரமாட்டேன். ஒருத்தர் வரல மாதாஜி, அது என்ன மாதாஜி அப்படி? அந்த அளவுக்கு அவங்க அவங்க வணங்குகின்ற பகவானிடம் சிவபெருமான் உயர்ந்தவர் தான். கடவுளுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர் தான் சிவபெருமான். ஆனா அடுத்ததுன்னு வந்துருச்சு இல்ல, ஆமா, கடவுளுக்கு சமமானவர் கிடையாது. ஆமா. இந்த இடத்துல அதாவது சதாசிவம் அப்படின்னு ஒரு இருக்கிறார் பெருமாள், சிவபெருமான் இருக்கிறார். அந்த சதாசிவன் வேற, இந்த உலகத்தை ஆள்ற ருத்ரன் வேற. சரி. அப்ப அப்படி கம்பேர் பண்ணும்போது யாராக இருந்தாலும், சிவபெருமானாகவே இருந்தாலும் பகவான் முன்னாடி அவங்க தூசுதான். தூசுதான். அவர் எப்படி அந்த புழுவுக்குத்தான் சமானம்னு அப்படி எழுதியிருக்காரு. அது என்னோடத்துல அப்படி இருக்க, இந்த ஒரு புழுக்குதான் அவள சமானம் அந்த மாதிரி எழுதி. இங்க கீட்ட சமஸ்த சுரான்னு போட்டாச்சே. கீட்ட சமஸ்த சுரான்னு அதான் உண்மைதான். அது அப்படின்னு அது அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா தேவி தேவர்களோட பற்று வைப்பவர்களால விஷயங்கள் அதோட நின்னுடுறாங்க. அவங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அங்கேயே நின்னு போகுது. தேவி தேவர்கள அதுவும் ஒரு விதமான மாயவாதம் தான். ஏன்னா கடவுள் ஒருவர், மிகப்பெரியவர், அவருடைய கீழே தான் இந்த தேவி தேவர்கள்லாம் வராங்கன்றத உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான், அப்படிதான் அவங்களுடைய மாயவாதமாவது ஒண்ணு. ரெண்டாவது காமம், அந்நிய தேவதா. காமம் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு அந்நிய தேவதர்கள் மேல பற்று அதிகமாகும். பற்று, அது வேணும் இது வேணும்ங்கிறத ஆசைப்பட்டு அங்க போறதுனால அவளுக்கு அதுல ஒரு இது பிடிவாங்க. அதுவும் எங்க சிவபெருமான எங்களை அவரை வாழ்த்து சொல்லிட்டீங்களே வாக்குவாதம் எல்லாம் வருது. அப்பனா அவங்க இன்னும் ஆன்மீக வாழ்க்கையில முழுமை அடையவில்லை, இன்னும் வரவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே வரல. அதான் கிருஷ்ணரோட நம்பிக்கை வரல, கிருஷ்ணர் மேல நம்பிக்கை வரல, கடவுள் நம்பிக்கை வரலன்னு சொல்லிக்கலாம். கடவுள் நம்பிக்கை வரலைங்கிறது. ஏன்னா அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சாதான் கடவுள் மேல நம்பிக்கை வரும். கடவுளே தப்பான திசையில போயிட்டு இருக்கிறாங்க, தேவதைகளை வழிபடுறாங்க. இந்த இடத்துல அவங்க உண்மையா சிவபெருமான வழிபட்டு இருந்தார்கள் என்றால் சிவபெருமானே வழிகாட்டிடுவார்.
ஆமா, சிவபெருமானே இப்ப அவர் தானே சொல்றார். ராமர் காதுல தானே அந்த காசியில போய் ராமா ராமா ராந்தான்னு சொல்றார். அவரே கிருஷ்ண டிவோட்டி தானே. சிவபெருமானை யாரெல்லாம் உண்மையா வழிபடுறாங்களோ அவங்க அடுத்து வந்து கிருஷ்ணருக்கு சரணடைவார்கள். அவ்வளவுதான். உம் சிவனே வந்து ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு தலைவர். ஆமா. அவர் தன்னுடைய சம்பிரதாயத்துல என்ன சொல்லி தருவார்? என் நாமத்தை சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அவரே அதை தான் சொல்றார். அவரே ராமநாமம் தான் சொல்றார். அதனால தன்னை பின்பற்றுபவர்களையும் அவர் அதுதான் சொல்லி தருவார். ஆனால் அப்போ சொல்லாதவங்களை பத்தி என்னன்னா அவங்க உண்மையா அவரை சரணடையலன்னு அர்த்தம். அதான் நினைச்சுட்டே உங்கள்கிட்ட கேட்போம். அவங்க சரணடையில பாவம் அவங்க ஆன்மீக வாழ்க்கை அங்கே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். மாதாஜி நீங்க சொல்றது 100% உண்மை மாதாஜி. இங்க இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி சிவபெருமான் கோயில்ல அங்க போய் தான் தீபம் வச்சு அங்க போய் தான் முதல்ல கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பிடுவேன் மாதாஜி. இந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா தான் இந்த இதுக்கே வந்த மாதாஜி. அப்புறம் தான் நான் ஒரு பக்தர் மூலமா தெரிஞ்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்தேன். அது சொல்றது நிஜம்தான் மாதாஜி. சிவபெருமான வந்து கும்பிடும்போது அவர் வழிகாட்டுவார் இந்த இதுக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் சில பேரால இந்த உண்மைக்கே வர முடியாது. அவங்களால ஒத்துக்கவே முடியாது. அது எப்படி நீங்க சிவனை கம்மியா அது அப்படியே சண்டை போட்டு வெட்டி மடிஞ்சு பெரிய பெரிய சண்டையில முடியும். ஆமா, கந்த புராணத்துல சொல்லி இருக்கு அவர் தான் வசதிங்கிறான். சிவபுராணத்துல சொன்னா சிவனைத்தான் எல்லாரும் வசதிடா. முதல்ல யாரு வராங்கிறது நான் என்னமோ எனக்கு தெரிஞ்சதுல சொல்லுவேன். வேதம் வேதங்கள் பாகவதம் எல்லா புராணங்களும் எல்லா ஆச்சாரியர்களும் காட்டுற ஒரே நபர் நாராயணர் தான், கிருஷ்ணர் தான். அதான் அத புரிஞ்சுக்கலை. அவ்வளவுதான். இல்ல இருக்கு. பலேஸ்வரி ராதான்னு ஒரு மாதாஜி கேக்குறாங்க. அவங்க கேட்டு முடிக்கிட்டோம். அப்புறம் சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம். சந்தோஷம். ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி உங்க கிளாஸ். அதுல ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம கவுன்சிலர் கிட்ட சொல்லணும், என்னோட தப்பு இருந்தா நீங்க குத்தி காட்டுங்க, அப்பதான் நான் என்னை திருத்திக்க முடியும் அப்படின்னு. சிலப்போ என்ன ஆயிருது, அவங்க கவுன்சிலர் குத்தி காட்டுறாங்க, நம்மளுக்கு அது தப்புன்னு தெரியுது, ஆனா நம்மள திருத்திக்க முடியல. அப்ப அதுக்கு என்ன பண்றது மாதாஜி? கவுன்சிலரையாவது குறை சொல்லாம இருக்கணும். அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் திருத்தறதுக்கு முயற்சி பண்றேன், என்னையே என்னால விட்டு கொடுக்க முடியல, அப்படித்தானே? சரியா சொன்னீங்க. கவுன்சிலர் சொல்றது சரின்னு தெரியும், நம்ம அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னு தெரியும், அதுதான் நம்மளுக்கு நல்லதுன்னு தெரியும், ஆனா பண்ண முடியாது. அப்போ வந்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன், என்னுடைய தவறுகள் என்ன விட்டு கொடுக்க முடியல, என்னை நான் நேசிக்கிறேன். முதல்ல என்ன நான் உண்மையா நினைச்சேன்னா என்னுடைய தவறுகளை புரிஞ்சு அதை திருத்தறதுக்கு போனோம். என்கிட்ட நான் ஃபால்ஸா அட்டாச் ஆயிருக்கிறேன், அதனாலதான் என்னால விட்டு கொடுக்க முடியல, என்ன விட்டு கொடுக்க முடியல. அதனால நான் திருந்தி கொள்ள விரும்புகிறேன், எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணோம். அந்த கவுன்சிலர் கிட்ட நாங்க வந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க என்னுடைய தப்ப, ரொம்ப நன்றி, நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா திருந்திருவேன். நான் கடவுள்கிட்ட அப்படிதான் சொல்லுவேன், என்னுடைய தவறுகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா நீங்க சொல்ற மாதிரி திருத்தவும் முடியல சில விஷயங்களை. பகவான் கிட்ட தினமுமே அதுக்காக போராடுறேன். எவ்ரிடே டார்கெட் மத்தவங்க கிடையாது, நான் தான் என்னை திருத்துவதுதான் என்னுடைய முதல் வேலை. அதுல வந்து நம்ம கொஞ்சம் தீவிரமா இருந்தோம்னா தான் பக்தியில முன்னேற்றம் அடைய முடியும். குறைஞ்சபட்சம் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு கான்பிடென்ஷியல், உங்க மென்டர் கிட்ட நீங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, எப்படி திருத்தலாம்னு சொல்லுங்க. என்னால என்கிட்டயே கடினமா நடந்து கொள்ள முடியவில்லை, என்னையே என்னால விட்டு கொடுக்க முடியவில்லை, அதனால கை தூக்கி விடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க மாறலாம். சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இன்னொரு கேள்வி, சிலப்போ என்னது கவுன்சிலர் சொன்னா நம்ம கேட்டுக்கிறோம், அவங்க சொல்றது சரி அப்படின்னு. ஆனா சிலப்போ நம்ம குடும்பத்தினர் ஏதோ ஒரு நல்லது நம்மளுக்கு சொல்றாங்க, இதே விஷயம் கவுன்சிலர் சொன்னா ஒத்துப்போம், ஆனா குடும்பத்தினர் சொன்னா அது வந்து அவங்க எப்படி அந்த மாதிரி சொல்லலாம், என்னை எப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது. அது முக்கியம் இல்ல, இந்த பிறவில நான் கிருஷ்ணரை சென்று அடையறதுதான் முக்கியம்ன்றத நம்ம அடிக்கடி மனசுக்கு சொல்லணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து பக்தர்கள், நீங்க சொல்றது சரிதான், இதே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு வரும், நிறைய உங்களோட நான் ரிலேட் பண்ணிக்குவேன். நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு இருக்கு. இப்போ என்னுடைய குருதேவ் சொன்னா நான் கேட்பேன்,
ஒரு ம் ஒரு சின்ன விஷயம், ஒரு உதாரணம். ஆரம்பகட்ட பக்தரா நான் இருந்தப்ப வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பதான் திருமணம் ஆயிருக்கு. நல்லா அப்படி தலையெல்லாம் வேற மாதிரி வச்சிருப்பேன். இப்ப எங்க மாமியார் சொல்லுவாங்க, மாமியாருக்கு அக்கா, பெரிய மாமியார், அவங்க சொல்லுவாங்க, அம்மா இந்த விதவைகள் தான் வந்து அத வடுகு இல்லாம வாரி குங்கம் இல்லாம இருப்பாங்க. என்ன மாதிரி ஆளுங்க, அவங்க விதவை, என்ன மாதிரி ஆளுங்க தாம்மா இந்த வகுடு இல்லாம எல்லாம் இருக்கிறவங்க. நீ வகுடு எடுக்கணும், இங்க குங்குமம் வைக்கணும்னு. நான் அவங்கள கண்டுக்கவே இல்லை. போட்டோம். அந்த பாட்டி என்னவோ சொல்லுது, அவங்க கொஞ்சம் வயசானவங்க. அவங்க சொல்றாங்கன்னு கண்டுக்கவே இல்லை. நான் அவ்வளவு அகங்காரம் இருந்தது. இப்போ நினைக்கிறேன், நான் இவ்வளவு பெரியவங்க அன்பா நம்ம கிட்ட சொன்னாங்க, எவ்வளவு அலட்சியப்படுத்திட்டுனே. தப்பு இப்ப இல்ல, அவங்க அபராதம் பண்ண மாமியாருக்கு அப்படின்னு இப்ப புரியுது. அட்லீஸ்ட் சாவறதுக்கு முன்னாடி நான் என் தப்பு உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு குருதேவரை சந்திக்கிறேன். அது குருதேவர் முன்னாடி நல்ல வேஷம் போடணும்ல. ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார், 3 நாள் பார்த்தார் அப்படின்னாரு. இது என்ன இப்படி வச்சிருக்க, தலையை மாத்து அப்படின்னாரு. சேஞ்ச் யுவர் ஹேர் ஸ்டைல். பிரபுபாத் said take சென்டர் பார்ட்டிஷன் அப்படின்னு சொன்னாரு. எஸ் எஸ், ஏன்னா அங்க வந்து நல்ல வேஷம் போடணும்ல, அங்கேயும் அதேதான் எண்ணம். அப்புறம் எஸ்ன்னு சொல்லிட்டு மறுநாளே மாத்தினேன். மறுநாள் ஹேர் ஸ்டைல் சேஞ்சுடு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க என்னவோ மாதிரி இருக்கிறீங்க, என்னவோ மாதிரி இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியல, என்னவோ மாத்திட்டாரு. இப்ப என்ன பார்க்கும் போதே இப்படித்தான் பாத்தீங்க, அதனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. அப்போ ஒரு மாதிரி இருந்தது, நல்லாவே இல்ல. அப்புறம் சில பக்தர்கள்லாம் இப்படி வாருங்க தலையா, அப்படி வாருங்க தலைங்க, ஹெல்ப் வேற பண்ணாங்க. அது ஒரு சின்ன உதாரணம் இது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அடி பண்ணிடல. இப்ப இதே விஷயத்த நான் புது பக்தர்களுக்கு சில பேருக்கு சொல்லுவேன், அவங்க உடனே மாத்துறாங்க. சில பேர் மாத்துறது இல்ல. மாத்தாம எனக்கு பதில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்த செஞ்சிருப்பேன் நானு. அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய உபகாரத்தை செஞ்சுட்டு, அம்மா ஹேர் ஸ்டைல மாத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அவங்க மாறல. சரி, பேசாம விட்டுட்டேன் நான். என்னைக்காவது நீ ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் நல்லா பண்றவங்களுக்கு அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஏன் பக்தியில முன்னேறல தெரியும். சொல்லுவார், உள்ள இருந்தும் சொல்லுவார், வெளியே இருந்தும் சொல்லுவார். கிருஷ்ணர் வெளியே இருந்து இந்த மாதிரி ஆளுங்களால சொல்ல வைப்பார், உள்ள இருந்து அவரும் சொல்லுவார், இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, சரியில்லை. அப்புறம் ஒரு நாள் அந்த ஜீவன் கேட்டே ஆகணும் பேச்ச. அது மாதிரிதான் நாம. சரியா? நல்லது. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. சின்ன சின்ன விஷயங்கள்ல பேச்ச கேட்க ஆரம்பிச்சோம்னா பெரிய விஷயங்கள்ல மனசு அடங்கும். சின்ன விஷயம் தானே, நான் 16 மாலை ஜபிக்கிறேன், இது என்ன ஹேர் ஸ்டைல், பரவாயில்ல இப்படியே இருந்துக்கிறேன், பரவாயில்ல நான் இப்படியே இருக்கிறேன். முடிய வெட்டணும். சில பேர் முடிய வெட்டி வச்சிருப்பாங்க. பெண்கள் முடிய வெட்டக்கூடாது, வெட்டாதீங்க. ஏன்னா கிருஷ்ணர் முன்னாடி வெட்டி விட்ட முடியோட நிக்க முடியாது. கிருஷ்ணர் தலையை விரிச்சு விட்டா பிடிக்காது சொல்லி இருக்கிறோம், கேட்க மாட்டாங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க, இப்ப ஞாபகம் வருது, என் பாட்டி சொல்லுவாங்க, இல்ல தலையே விரிக்க கூடாது, தலை குளிச்சா கூட டக்குன்னு அதை காய வச்சுட்டு முடிச்சிடணும், விரிச்சு வைக்க கூடாது, கிருஷ்ணருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டுக்கந்தே கிடையாது. இப்போ ஹேர் ஸ்டைலே தலையை விரிச்சு விடுறதுதான் ஹேர் ஸ்டைலே. அதனாலதான் இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் நடக்குது. ஏன்னா இது கிருஷ்ணருக்கு பிடிக்கவே பிடிக்காதான். பிடிக்காத விஷயம் தலையை விரிச்சு விடுறது. நிறைய பக்தர்கள், நிறைய குடும்பத்தினர் இததான் செய்யறாங்க. சின்ன விஷயம் மாதிரி தெரியுது, ஆனா இந்த விஷயத்துல இருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யும் போதுதான் பெரிய மாற்றங்கள் நம்முள் ஏற்படும். இல்லைன்னா நடக்காது, இன்னும் அடங்காது மனசு. சின்ன விஷயத்திலே அடங்கலைன்னா பெரிய விஷயத்துல எப்படி அடங்க போகுது? அப்ப வேஷம் போட்டுன்னு தெரியும். பக்தர் அப்படின்ற வேஷம் போட்டு திரிகின்றது என் மனது என்பதை கண்டறிந்து அந்த மனதை கட்டுப்படுத்த வழி நடத்த நாம் தயாரா இருக்கணும். ஜபா அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு, அதை நான் நிறைய பரிந்துரைக்கிறேன். அது எப்படியாவது வாங்கி அதை படிச்சிருங்க பக்தர்கள். அந்த புத்தகத்துல வந்து நமக்குன்னு எழுதின மாதிரி இருக்கும் அந்த புத்தகம். நம்மளதான் இங்க காட்டுறாரா அவரு பூரிஜன் பிரபு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா நம்முடைய தவறுகளை எப்படி திருத்திக் கொள்வது, எப்படி மனசு ஒரு வேஷத்தை போடுது அப்படின்றதெல்லாம் அழகா சொல்றார். தயவுசெய்து நீங்க ஆங்கிலம் தெரிந்த பக்தர் நீங்க படிங்க, அத ஜப்பாவை படிங்க, அப்புறம் பெரிய மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா மாதாஜி. நான் சொல்லாத விஷயங்கள்ல அவர் சொல்றார்.
ஹரே கண்டிப்பா. கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா விஷ்ணு பிரியா மாதாஜி, தைரியம் வந்துருச்சு. மாதாஜி என்னோட ஒரு கொஸ்டின் இருந்துச்சு மாதாஜி. சொல்லுங்க. என்னன்னாக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 10 இயர், எனக்கு வயசு 10 இயர் இருக்கும் போது நான் வந்து இஸ்கான் ஜாயின் ஆனேன். அப்போ வந்து என்னோட சின்ன வயசுல இருக்கும்போது அம்மா வந்து என்னை நல்லா பாத்துப்பாரு. முடியெல்லாம் நல்லா சீவி நல்லா பாத்துப்பாரு. அப்ப அவங்க போய் கடைசியில பைத்தியக்காரியாட்டா எதுவுமே பண்ண மாட்டேன். எனிவே எதுவுமே பண்ண மாட்டேன். தலை சீவுறதும் கூட இல்லை. அப்படியே இஸ்கான் போக ஏதோ அப்புறம் அப்புறம் தான் இஸ்கான்காரங்க என்ன வந்து சொன்னாங்க. ஒரு இப்போ ஒரு மாதாஜி, அவர் சீனியர், நல்ல மாதாஜி தான். அவங்க வந்து சொல்லுங்க, இல்ல விஷ்ணு பிரியா, நீ நீ வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கா எல்லாமே. இது வந்து வெளிய வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு, அதோ இஸ்கான்காரங்க இப்படிதான் இருப்பாங்களோங்கிறது ஒரு திங்கிங் அது வரக்கூடாது. அதனால நீ ஒரு நல்ல அழகா தலை சீவி நல்லா அழகா வருவேன்னு எல்லாம் அந்த மாதாஜி தான் எனக்கு லிப்டிக்கே சொல்லி கொடுத்தது. இல்ல எனக்கு தெரியாது மாதாஜி. எனக்கு லிப்டிக்கு மையெல்லாம் அம்மா வச்சுட்டு பாத்துக்கிற. ஆனா இதெல்லாம் இந்த ஸ்டைல் எல்லாம் எனக்கு உண்மையாவே தெரியாது. அப்புறம் அவங்க வந்து இல்ல இதெல்லாம் பண்ணிக்கா. ஏன் இதெல்லாம் பண்ணிக்குவேன்னு அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளாவது, எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் என்னோட ஏஜ் ஆயிட்டே வருது. அப்ப அவங்க இது எல்லாம் பண்ணு, அப்பதான் பிரச்சாரம் பண்ணும்போது ஓ இஸ்கான்ல இருந்துட்டு இது கூட பண்ணலாமோங்கிறது ஒரு நாங்க. சோ அப்பத்துல இருந்து ஓகே, ஓ அப்படிதான் நடக்குதுன்னு நான் ஆரம்பிச்சேன். அப்புறம் மிடில் நான் மறுபடியும் திருப்பி விட்டுட்டேன். என்னமோ எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஏதோ ட்ரெஸ் போ, கோயிலுக்கு போ, அதையோட ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு வயசு ஆக அதான் 15 வயசு ஆகுது, 16 ஆகுது, 18க்கு வரும்போது நான் எல்லாமே விட்டுட்டேன். திருப்பியுமே விட்டுட்டேன். வேண்டாம், நான் காலி தலை சீவி ஒரு என்னமோ சீலை கட்ட தெரியாது, ஏதோ அந்த கோபி ட்ரெஸ் போட்டுட்டு தான் கோயிலுக்கு போவேன். அப்போ அங்க ஒரு கிளாஸ் நான் கேட்டேன். என்னன்னாக்கா நாம எது எனக்கு தெரியாது மாதாஜி, இது எவ்வளவு கரெக்ட் எவ்வளவு தப்புன்னு எனக்கு உண்மையாவே தெரியாது. ஆனா கிளாஸ்ல கேட்டதுதான். ஆனா நம்ம வந்து கிருஷ்ணர் எதுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவேன்னு, அழகா இருக்குவேன்னு, எல்லாமே பண்ணிக்குவேன்னு, கிருஷ்ணருக்காக தான் பண்ணுவேன் எல்லாமே. இந்த மாதிரி அரங்குறை எனக்குன்னு சொன்னா நான் சொல்ல கிடையாது. ஜென்ரலா கிளாஸ்ல வேஸ்பெட்டுக்குள்ள உட்காந்து சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குவேன்னு நாம. அதனால எனக்கு சுத்தமா எல்லாம் வைரேகம் வந்துச்சு. நாம ஆளுங்களுக்கிட்ட காட்டிக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வச்சுக்குவேன்னு அந்த வார்த்தைங்க நான் அது அப்ப கிளாஸ் கேட்டது. அப்ப திருப்பி 2-3 வருஷம் விட்டுருந்தேன். திருப்பி என்னோட ஏஜ் 20 வருஷங்க திருப்பி ஆரம்பிச்சுட்டு ஓ இப்படியோ பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு சிம்பிளே போனா ஒரு எல்லாருமே ஒரு இதாதான் நீங்க வருவாங்க, கேட்ட ஹைஃபையா கேள்வியை தான் நான் வருவாங்க. புரிஞ்சுக்கினேன் விஷ்ணு பிரியா. நீங்க கேட்ட கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரியா? இப்ப இந்த மாதாஜி விஷ்ணு பிரியா மாதாஜிக்கு பலதரப்பட்ட பக்தர்கள் பலதரப்பட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நாம வந்து ஒழுங்கா இருக்கு. என்னுடைய குருதேவர் கூட சொல்லுவார், சன்னியாசிகள் கூட எப்படி இருக்க வேண்டும், அதாவது சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும், சுத்தமா திலக்க போடணும் அப்படின்றதெல்லாம் உண்மைதான். ஏன்னா கிருஷ்ணர் முன்னாடி போய் அப்படியே தலையெல்லாம் விரிச்சு விட்டுட்டு அப்படியே ஒரு பண்டாரம் மாதிரி மீசையும் தாடியம் வச்சுட்டு அசிங்கமா, சில பேர் அப்படித்தானே இமயமலை எல்லாம் இருக்கிறாங்க. சில பேர் இந்த பற்றற்று இருக்கிறேன்னு சொல்லிட்டு கோரமா இருக்கிறாங்க. அது கிடையாது. இஸ்கான் பக்தர்கள் வந்து நேர்த்தியாக இருக்க வேண்டும். நேர்த்தியான டிசிப்ளின்டா நல்ல இருக்கு. சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும், அதெல்லாம் உண்மைதான். சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும், திலகம் நன்றாக இட்டுக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த நுணுக்கமா போகும்போது எப்படி தலைமுடி வச்சுக்கணும், பெண்கள் எப்படி தலைமுடி வச்சுக்கணும் பிரபுபாதர் எழுதியிருக்கிறார். நேர்வகிடு எடுக்கணும்னு எழுதியிருக்கிறார் பிரபுபாதர். எல்லாத்துக்குமே எழுதியிருக்கிறார். பெண்கள் எப்படி எத்தனை முறை தலை குளிக்கணும் கூட எழுதியிருக்கிறார். எல்லாத்துக்கும் பெண்களுக்கு பிரத்யேகமா எப்படி இருக்க வேண்டும், என்ன ஆடை அணிய வேண்டும். குஜராத்தி ஸ்டைல்ல புடவை கட்டி இருக்கிறாங்க வெளிநாட்டு பெண்கள். உடனே கூப்பிட்டு இது கிடையாது, இந்த மாதிரி நீங்க கட்டக்கூடாது, சாதாரணமா தான் நீங்க கட்டணும்னு மாத்தி அமைச்சிருக்கிறாரு. பிரபுபாதர் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த லிப்ஸ்டிக் அப்படின்றது வந்து நிறைய இஸ்கான் பெண்கள் அணிகிறார்கள். அது மிக 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 தவறானது. இதுக்கு நீங்க என்ன திட்டினீங்கனாலும் சரி. ஏன்னா அது வந்து லிப்ஸ்டிக் என்பது மாமிசத்தினால, கொழுப்புனால செய்யறாங்க. மிருகங்களுடைய கொழுப்பு. சில நேரங்கள்ல வந்து பெண்களின் கருக்கலைப்புல வரக்கூடிய கொழுப்புலயும் செய்யறாங்களாம். இந்த அபார்ஷன் பண்றாங்களே அந்த கருக்கலைப்புலயும் செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டேன்.
அது மட்டும் இல்லாமல் முதல் முறையில் லிப்ஸ்டிக் எப்படி வந்ததுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பெண்கள் நீங்க போடுறீங்களா போடாதுங்களா உங்க விருப்பம். பிரான்ஸ் நாட்டுல அந்த விலை மாதர்கள் பெண்களின் பிறப்புறுப்பு வந்து சிகப்பாக இருக்கும். அதே போல நாங்கள் தயார், இந்த தவறான தொழிலுக்கு நாங்கள் தயார்ன்ட்டு விலை மாதர்கள் தான் முதல்ல அந்த லிப்ஸ்டிக் போட ஆரம்பிச்சாங்களாம் பிரெஞ்சுல. இது வந்து பக்தர்கள் சொல்லல, ஒரு பெரிய ஒரு ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்றாரு ஒரு லெக்சர்ல. முதல்ல லிப்ஸ்டிக் ஆரம்பிச்சது பிரான்ஸ் நாட்டுல ப்ராஸ்டியூட்ஸ்னாலதான். அப்ப நாம வந்து அலங்காரம் என்பது ஆன்மீகமாக செய்ய வேண்டும். விலை மாதர்கள் மாதிரி பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு மாசாஜி லெக்சர் கொடுக்குறாங்க லிப்ஸ்டிக் போட்டுன்னு. அந்த லெக்சர் என் பையன் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. அப்ப வயசு வந்து 5 வயசு. அதுக்கு யார் சொன்னதுன்னு தெரியாது. லிப்ஸ்டிக் அவங்க போட்டுக்கிறாங்க, எப்படி ப்ரீச்சிங் பண்ணலாம்னு கேக்குது. ஒரு வெளிநாட்டுல ஒரு பக்தர் பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு பாகவதம் கிளாஸ் கொடுக்கிறார். திரும்ப 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 கேக்குது, எப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு பாகவதம் பேசலாம் கேக்குறான் அவன். சோ இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். இன்னைக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, இன்னில இருந்து தெரிஞ்சுக்குங்க. இந்த லிப்ஸ்டிக்கினுடைய வரலாறு இது. நான் போடலாமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த கம்பெனி, சில பேர் சொல்றாங்க இது வெஜிடேரியன் நம்ம போய் பார்த்தோமோ, அதனுடைய வரலாறு தவறாக இருக்கிறது, அதனால அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது. சில பெண்கள் வந்து அந்த கல்யாண டைம்ல வந்து என்ன பார்ப்பாங்க, மாதாஜி போட்டுக்கோன்னு சொல்லிடுவேன். ஏன்னா கல்யாணத்துல நல்லா தெரியணும், அதனால நீ போட்டுக்குமா அப்படின்ற. ஏன்னா அப்ப நான் வந்து கூடாது அப்படின்னா அவ வந்து கல்யாணத்துல போட்டோ நல்லா வராது, அது வராது, இது வராது. ஆனா மற்ற பெண்கள், இதை தெரிந்த பெண்கள், ஒரு ஒரு ரஷ்யன் ஒரு மாதாஜி என்னுடைய காட் சிஸ்டர் கல்யாணம் பண்ணீங்கன்னா செயற்கையான எதுவுமே போடல, லிப்ஸ்டிக் போடவே இல்லை, அவ போட மாட்டேன்னு சொல்லிட்டா. அந்த கல்யாண மண்டப அலங்காரம் பிளாஸ்டிக் பூல பண்ணாங்க. கட்டிட்டு நிஜமான பூ கொஞ்சமா இருந்தா கூட பரவாயில்ல, நிஜமான பூல பண்ணுங்க. பிளாஸ்டிக் பூல எங்க ஊர்ல சத்தவங்களுக்கு தான் வைப்பாங்க, உயிரோட இருக்கிறவங்களுக்கு பிளாஸ்டிக் பூ கிடையாது, எடுங்க மாத்துங்கன்னு சொன்னா. அவ சாதாரணமாகத்தான் ஆடை அணிந்திருந்தாள். அந்த மனப்பக்குவம் யாருக்கு வருதோ அவங்க வறுக்கட்டும். ஆனா ஒரே ஒரு விஷயம், செயற்கையான விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற ஆடை ஆபரணங்களை தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம பிச்சைக்கார மாதிரி போய் நிக்க வேண்டாம். கிருஷ்ணர் எழுதிருக்கு ஒழுங்கா தான் நிக்கணும். ஆனா பயங்கர ஆடம்பரமாக அப்படி தக 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 ஜிகு 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 ஜிகுன்னு அந்த சினிமாக்காரர்கள் மாதிரி போக வேண்டிய அவசியம் பக்தர்களுக்கு கிடையாது. எங்க நம்முடைய வரையறை இருக்கு, ஒரு லிமிட் இருக்கு பாருங்க. அந்த லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அலங்காரம் பண்ணிக்கங்க. நமக்குன்னு ஒரு வரையறை உண்டு இல்ல, அந்த வரையறையில நம்ம வந்து அலங்காரம் பண்ண வேண்டும். அது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. சில நேரங்கள்ல விஷ்ணு பிரியா மாதாஜி உங்களுக்கே நான் சொல்லி இருக்கிறேன். அதாவது விதவை பெண்கள், கணவன் இல்லாத பெண்கள், அப்புறம் இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாத போது எக்ஸ்ட்ரா மேக்கப் எல்லாம் பண்ணவே கூடாது. நான் எப்படி இருக்கிறேன்னு இன்னொருத்தர் நம்மளை திரும்பி பார்க்க கூடாது. இன்னைக்கு நீங்க அழகா இருக்கிறீங்களேன்ற கமெண்ட்டும் நமக்கு வரக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு பாதுகாப்பின்மை, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை. கணவன் இருக்கிறார், நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா அப்படிப்பட்ட பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் உண்டு. ஏன்னா கூட கணவன் வந்தான்னா அடுத்த ஆண்கள் வந்து பயப்படுவாங்க அந்த பெண்ணிடம் வந்து ஏதாவது கமெண்ட் கொடுக்கறதுக்கு. ஏன்னா கணவன் இருக்கிறார். அந்த கணவனுக்காகவும் அந்த பெண் வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணலாம். இளம் பெண் அப்படின்னா அலங்காரம் பண்ணலாம். அதற்கு ஒரு வரைமுறை உண்டு. அந்த வரைமுறை என்ன என்பதை தெரிந்து கொண்டு நீங்க ஆடை அலங்காரம் செய்யுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் யாரோ சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை சற்று மாற்றிக்கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள்? இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ஏன் நீங்க அவ்வளவு பர்டிகுலரா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த வகுப்புல இருக்கிற பக்தர்கள் யாராவது கேட்கலாம். சின்ன விஷயம் தானே, லிப்ஸ்டிக் போடுறது ஒரு சின்ன விஷயம், அது ஏன் அப்படி பர்டிகுலரா இருக்கிறீங்க? தலை வாடுறது ஒரு சின்ன விஷயம், ஜபம் பண்றது தானே முக்கியம், மங்களாரத்தி போறது தானே முக்கியம், மனசு தானே முக்கியம் அப்படின்னு கேட்கலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து பக்திக்கு அனுகூலமா இருக்கும். சின்ன விஷயம்தான், ஆனா நம்மிலும் மற்றவரிலும் மாற்றத்தை கொண்டு கொடுக்கும். இன்னொரு உதாரணம், வர்ணாசிரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வர்ணாசிரம தர்மம் எல்லாருக்கும் தெரியும்.
அதை பற்றி ஒரு மாதாஜி வயசானவங்க 75 வயசு அந்த அம்மா பிரச்சாரம் பண்றா. என்னையும் இழுத்தாங்க, நீயும் வந்து வர்ணாசிரமம் பத்தி பேசணும், 2 பேரும் சேர்ந்து பேசலான்ட்டு. முதல் கிளாஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, நிறைய வகுப்பு. நீங்க கூட இப்ப கூட வர்ணாசிரமம்னு தேடி பாத்தீங்கன்னா வரும் யூடியூப்ல. அப்போ 2-3 கிளாஸ்ல முடிஞ்சிடுச்சு. நான் போறேன் அந்த கிளாஸ்க்கு. அப்போ வந்து நீங்களும் நானும் சேர்ந்து பேசணும் வர்ணாசிரமத்தை பத்தி அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே தலையில துணி மாட்டினேன். அவங்க வந்து ஸ்டைலாயிடுறேன், ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னாங்க. இல்ல, வர்ணாசிரமத்தை பிரச்சாரம் பண்றோம்னா பெண்கள் அடக்கமா இருக்கணும்ன்றது வர்ணாசிரம தர்மம் சொல்லுது. நான் அதுலயே கை வைக்க முடியாது, அதனால நான் தலையில போடுவேன், நீங்களும் போடுங்க, அப்பதான் இந்த லெக்சரே நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா அப்புறமா அழகா தலையை கவர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வர எபிசோட் எல்லாம் பாத்தீங்கன்னா தலை கவர் பண்ணிருக்கோம். வர்ணாசிரமத்தை போதிக்கிறோம், அடிப்படை விஷயத்த நாமே கடைபிடிக்கலன்னா அது எப்படி போதிக்க முடியும்? அடிப்படை விஷயம் இது பெண்களுக்கு. அதை நான் கடைபிடிக்கவில்லை என்றால் பேசுறதுக்கு எனக்கு ஒரு தகுதியும் இல்லை. அந்த அம்மா ஒத்துக்குச்சு. சரி நம்ம போட்டுக்கலாம், தலையை சுத்தலாம், நீயே வரணும் வர்ணாசிரமம் பேசுறதுக்கு அப்படின்றாங்க. சோ சின்ன விஷயம்தான் இது. ஆனா பல 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 பேர்கிட்ட நம்ம வந்து நம் பக்தர்னு நம்மளை காட்டும் போது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும். பிரச்சாரத்துல முக்கியமா நீங்க பிரச்சாரம் செய்யணும் போது 10 மடங்கு 100 மடங்கு நீங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். வெளிநாடுகள்ல நான் வந்து பாரிஸ் நாட்டுல இருந்தேன், பிரான்ஸ்ல. அப்ப இருந்தப்ப பிரச்சாரம் பொதுமக்களுக்கு பிரச்சாரம் பண்ணேன், பக்தர்களுக்கு இல்ல. இப்ப நீங்க இந்த குழுவுல இருக்கிறவங்க எல்லாரும் பக்தர்கள், நிறைய விஷயங்களை சுலபமா புரிஞ்சுப்பீங்க. நிறைய விஷயங்கள், ஏன்னா பல ஆண்டு காலமாக வெளிநாடுகள்லயே செட்டில் ஆன குடும்பங்கள் ஒரு 10-20 குடும்பத்தை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சேன். 1 வருட காலம் பகவத்கீதைய போதிக்க ஆரம்பிச்சேன். படிப்படியா அது என் காலம் முடிஞ்சு போச்சு. நாங்க பிரான்ஸ் விட்டு வரணும், இந்தியாவுக்கு வரோம், முடிச்சிடுறோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டு வாழ்க்கை வேண்டான்னு என்னுடைய கணவர் முடிவு பண்ணிட்டார். நாங்க வரோம். ஃபைனலா என்னுடைய கோயில் நிர்வாகி, அந்த டெம்பிள் பிரசிடென்ட் சொன்னாரு, நீங்க பிரச்சாரத்தை வந்து நீங்க பண்ணதை யாராவது கண்டினியூ பண்ணணும், அதனால ஒரு மாதாஜி நான் அனுப்புறேன், அவங்கள வந்து இவங்களுக்கு டீச் பண்ண சொல்லுங்கன்ட்டு. கடைசி வகுப்பு அதுக்கு அந்த அம்மாவை கூட்டின்னு போனேன். வெளிநாட்டு பக்தர்கள் வந்து சில பேர் பிரபுபாதர் சிஷ்யர்களை தவிர மற்றவங்க எல்லாம் நம்ம எந்த ஆடை ஒன்னா அணிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்க பேண்ட் ஷர்ட்ல தான் வந்தாங்க. ஆனால் என்னோட நான் ஒரு பிரெஞ்சு கேர்ளை கூட்டின்னு போயிருந்தா, அவ வந்து புடவை கட்டி அடக்க ஒடுக்கமா தான் வருவா. அவ பிரச்சிங்க்கு வரும்போது நான் பொண்ணுன்றதுனால அவளுக்கு அந்த பொறுப்பு கொடுக்க முடியல. இவங்க ஒரு வயதான ஒரு மாதாஜி வந்து அவங்க பேண்ட் ஷர்ட்ல வந்தாங்க. நான் சொன்னேன் அந்த பெண்களிடம், இந்த இந்திய பெண்கள் அவங்க எல்லாம், ஆனா பாரிஸ் நாட்டுல செட்டில் ஆனவங்க ஒரு 20 குடும்பம். அவங்க கிட்ட நான் சொன்னேன், எனக்கு பிறகு இந்த மாதாஜி பிரச்சாரம் செய்வாங்கன்னு அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களை வச்ச இடத்துல எங்களால அவங்கள வைக்க முடியல, உங்களை குருவா நினைக்கிறோம், அவங்கள நினைக்க முடியாது எங்களால, ஏன்னா அவங்கள பார்த்தா எங்களுக்கு முடியல, எங்களால பக்தி அவங்க கிட்ட கத்துக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சார்கள். பாருங்க, நமக்கு வந்து சில இடங்கள்ல இந்த மாதிரி போனா பிரச்சாரம் நடக்கும், பல இடங்கள்ல வேலை செய்யறது இல்லை. இது என்னுடைய அனுபவம். அதுக்கப்புறம் அப்பெல்லாம் வந்து இந்த ஜூம் அதெல்லாம் இல்லைன்னா நான் உடனே ஜூம் கிளாஸ்க்கு மாத்திருப்பேன் அந்த குரூப்பையே. அப்ப அந்த காலகட்டத்துல 10, 15, 12 வருடங்களுக்கு முன்னாடி இந்த வசதி இல்லை. ஜூம் கிடையாது, அப்ப ஸ்கைப் இருந்தது. எனக்கே தெரியாது ஸ்கைப்ல எல்லாம் நம்ம பிரச்சாரம் பண்ணலான்ட்டு. அதனால அப்படியே அந்த குழுவை நான் கல்டிவேட் பண்ணவங்க ஒரு 4-5 மாலைகள் ஜபிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, அப்படியே விட்டுட்டேன் நான். அதனால பக்தர்களே, நாம எப்படி இருக்கிறோம்ன்றது பல நேரங்கள்ல மற்றவர்களையும் பாதிக்கிறது, மற்றவர்களை கண்டிப்பா பாதிக்குது. இது நம்ம ஒரு சமுதாயத்துல இருந்தோம்னு வச்சுங்க, பக்தர்கள் சமுதாயத்துல, முக்கியமா மாயாப்பூர்ல இருக்கிறோம்னு வச்சுங்க. இந்த மாயாப்பூர்ல பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் வேற இருக்கிறாங்க. அதனால குறிப்பாக கோயிலுக்கு வந்து யாராவது அறகுறையா துணி மாட்டின்னு வந்தாங்கன்னா உடனே போய் முதல்ல சொல்லிடுவேன் நான், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. தயவுசெய்து தலையை கட்ட சொல்லிடுவாங்க, செக்யூரிட்டிஸே இங்க சொல்லிடுவாங்க, தலையை கட்டுங்க அப்படி. தலையை விரிச்சு விட்டுன்னு வந்தா செக்யூரிட்டிஸ், விமன் செக்யூரிட்டிஸ் சொல்லிடுவாங்க, தலையை கட்டுங்க. அசிங்கமா ட்ரெஸ் பண்ணின்னு வந்தாங்கன்னா மேல துப்பட்டா போடுங்க, இதை மாதிரி போடுங்க, அதெல்லாம் வந்து செக்யூரிட்டிஸ் சொல்றாங்க இப்ப. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது நம்மை சுற்றி இருக்கும் பக்தர்களையும் பாதிக்கிறது அப்படின்ற பட்சத்துல எந்த வரைமுறையில நாம் ஆடை உடுக்க வேண்டும் என்பதை நாம் நிர்ணயம் செய்து கொள்ளலாம். சரியா? வேற ஏதாவது கேள்விகள்?
மாதாஜி இன்னொன்னு என்னன்னாக்கா, நாம பகவான் கிட்ட அழுக கூடாது. ஆனா எதுவுமே விதியே இல்லைன்னா அப்புறம் யாருக்கு சொல்லுவோம்? இப்ப பகவான் நான் கிளாஸ்ல நிறைய கேட்டிருக்கேன். பகவான் உள்ளேயே இருக்கிறோம். நம்மளுக்கு பாக்குறதுக்கு தகுதி இல்ல. அதனாலதான் விக்கிரக பாக்குறதுக்கு போறோம்ன்ட்டு. அப்ப உள்ள இருக்கிறவருக்கு தெரியாதா நமக்கு அழுகாச்சி வருதா ಅಥವಾ என்ன ஆக போகுதுன்னு? அவரு சில டைம்ல பிரேரணை கொடுக்கறது இல்ல. அது பக்தி சாஸ்திரத்துல நான் கேட்டிருப்பேன். பிரேரணை கொடுக்க மாட்டாரு. என்னமோ தெரியல அது எப்படின்னு. பட் அந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்றதுன்னு தெரியும். சொல்றேன். இப்ப பதில் சொல்றேன். கடவுளுடைய நிலை தெளிவான நிலை. அவர் எப்படி இருக்கிறார்ன்றது ஆச்சாரியர்கள் புத்தகத்திலையும் எல்லா பிரச்சாரத்திலையும் கடவுள் என்பவர் யார், அவர் எப்படி செயல்படுகிறார்னு சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது. அந்த கஷ்டம் இருக்குன்ட்டு கடவுளுக்கும் தெரியும். கடவுள் தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்றவரே. அதனாலதான் பக்தர்கள் கஷ்டங்களையும் கடவுளின் கருணையாக பாக்குறாங்க. பக்தர்கள் என்ன பாக்குறாங்க? கஷ்டங்களை கடவுளின் கருணையாக பாக்குறாங்க. நம்மால அப்படி பார்க்க முடியாது. நம்ம அப்படி இல்ல. உடம்பு வலிக்குதுன்னா வலிக்குது கிருஷ்ணா அப்படின்னு ரொம்ப காதறி அழாமல், கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாம அவர்கிட்ட சொல்லலாம். நீங்க ஏன் உங்களுக்கு அழுகை வருகிறது, உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, நான் இன்னும் அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் நிலைக்கு நான் போகல. அதனால தாராளமா பகவான் கிட்ட போய், பகவானே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு இதுல இருந்து விடுபட தெரியல, எனக்கு ரொம்ப அழுகையா வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னை தொல்லைப்படுத்தணும்னு நான் நினைக்கல, எனக்கு வர்றதெல்லாம் எனக்கு செய்யறதெல்லாம் நல்லதுதான் எனக்கு புரியல, எனக்கு வழி காட்டுங்க. உங்களை தொல்லை பண்ண நான் விரும்பல, ஆனா எனக்கு அறிவில்லை, என்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் அறிவு எனக்கு இல்லை, நீ காட்டும் கருணையை புரிந்து கொள்ளும் அறிவு எனக்கு இல்லை, எனக்கு வழி காட்டுங்கள் பகவானேன்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா டேட்டிஸ் முன்னாடி அழக்கூடாது. ஆனா அழுக வருது இல்ல, ரொம்ப கதறி கதறி அழுவாம 4 பேர் நம்மள பார்க்கும்போது பகவானே ஐயோ இது ஏன் இப்படி அழுவுதுன்னு சொல்ற மாதிரி இல்லாம ஓரளவு சுமாரா அழுதுட்டு வந்துருங்க. பிரச்சனை இல்ல, அழுங்க, உங்க குறைகளை சொல்லுங்க. குறைகளை சொல்லாம அவர் புரிஞ்சுப்பாரு. கண்டிப்பாக இப்ப நம்மள அவர் நல்லாதான் வச்சிருக்கிறார் கிருஷ்ணர். அதனால மேலும் மேலும் மனிதனுடைய மனம் என்ன அப்படின்னா, இப்ப நடந்து போயிட்டு இருப்பான், அவனுக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சா உடனே எனக்கு சைக்கிள் வேண்டாம், எனக்கு ஸ்கூட்டர் வேணும்னுவான். சரி ஸ்கூட்டர் கொடுத்தா, ஸ்கூட்டர் வேணாம் எனக்கு கார் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பான். காரை கொடுத்தா எனக்கு கார் வேணாம், ஏசி கார் வேணும், இந்த கார் வேணும், அந்த கார் வேணும், இல்ல ஏரோப்ளேன் வேணும், ஹெலிகாப்டர் வேணும். அப்படி மனிதனுடைய மனம் அப்படிப்பட்டது. அதனால எனக்கு சைக்கிள் கொடுத்துருக்கு, 2 கால் கொடுத்துருக்கிறியா கிருஷ்ணா, அது போதும். நொண்டிங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதனால நடக்க கூட முடியாதே, பாவம் யாருன்னா வீல் சேர்ல வச்சு தள்ளின்னு வராங்க, அவங்கள பார்க்கும்போது எனக்கு கால் கொடுத்துருக்கிற கிருஷ்ணா நன்றி அப்படின்ற மனப்பான்மை நமக்கு வரணும். இப்ப எனக்கு இவ்வளவுதான் நீ வச்சிருக்க, அவ்வளவுதோட நான் திருப்தியா இருக்கணும், அந்த மனப்பான்மையை எனக்கு கொடுக்கணும். பகவான் கொடுத்திருக்கிறார், அறிவை வச்சு வளர்த்துக்கணும் நம்ம. அதெல்லாம் இவ்வளவு தூரம் நல்லா வச்சிருக்கிறார். இங்க பிரார்த்தனை பண்றதுக்கு அறிவை கொடுத்திருக்கிறாரே, நன்றி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. பகவானுக்கு எல்லாமே தெரியும். எல்லா பக்தருக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுப்போன்னு தெரியும். நிறைய நேரத்துல சின்ன சின்னதா ஆசை எட்டி பார்க்கும். 2 bedroom ஹவுஸ் 3 bedroom இருந்தா நல்லா இருக்குமேன்னு. 2 bedroom இல்லாம இருக்கிறவங்கள பார்த்தவொன்னே மனசு சாந்தி ஆயிடுது. கடவுளை போய் தொல்லை பண்ணோன்ற எனக்கு என்ன தகுதியோ அதை கொடுத்திருக்கிறார் பகவான். என் தகுதிக்கேற்பதான் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை மீறி அவரை போய் தொல்லை பண்ணாத, வேண்டாம். என்ன கேட்கணும் என்ன கேட்கணும்? தூய பக்தியை கேட்கணும், கேளுங்க. அதற்கு இணை எதுவுமே இல்லை, தூய பக்தியை கேட்போம். தூய பக்தி வந்துச்சுன்னா இந்த உலகத்து வாழ்க்கையை பற்றி நம்ம அழவே மாட்டோம். நம்ம எதுக்குமே அழவ மாட்டோம். பிரகலாத் மகாராஜர் மாதிரி இருப்போம். ஏன்னா அவர் தூய பக்தி கிடைச்சிடுச்சு. தூக்கி இப்ப நெருப்புல வீசுறாங்க, பகவானுடைய நாமத்தை சொல்றாரு. மலையில இருந்து தூக்கி அடிக்கிறாங்க, வீசுறாங்க, பகவானுடைய நாமத்தை சொல்றாரு. அப்ப நாம கேட்க வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான், தூய பக்தி. மத்ததெல்லாம் தூக்கி போட்டுடலாம். புரியுதோ புரியலையோ தூய பக்தியை இடைவிடாமல் கேட்போம். நமக்கு புரியாது, தூய பக்தினா என்னன்னே தெரியாதே நமக்கு. ஆனா அதைத்தான் நம்ம கேட்கணும்.
அதனால இப்ப இந்த நிலையில அழுக வருதா, போய் அழுதுருங்க, பரவாயில்ல. சாமி எதிர்க்க போய் அழுதுட்டு, எனக்கு அறிவே இல்லை, நீ தான் அறிவை கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க. பகவான் எப்பொழுதுமே நல்லவர் தான், கருணை வாய்ந்தவர் தான். எனக்கு என்ன தகுதியோ அதை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எனக்கு மேலும் மேலும் கொடுக்கலாம், ரொம்ப சுகபோக வாழ்க்கை கொடுக்கலாம், நல்லா வச்சுக்கலாம்னு அவர் பாக்குறாரு. நான் தான் வேண்டான்றேன். என்னுடைய பௌதிக ஆசை என்னை இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பகவான் தர்றதுல இருந்து தடுக்கிறதே நான் தான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழுவவே மாட்டீங்க. என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். பகவான் என்ன நல்லதான் வச்சுக்கணும்னு பார்த்தாரு, நான் அதெல்லாம் வேண்டான்ட்டேன். அதனாலதான் இப்படி அனுபவிக்கிறேன். இந்த அறிவு எனக்கு வந்துருச்சுன்னா போதும், அழவே மாட்டேன். நான் அழ மாட்டேன். விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் பக்தர்கள். நாம் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பக்தர்களுக்கு மிக்க நன்றி. வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்துபேவச்ச பதிதானம் பாவனேப்தி வைஷ்ணவேப்யோ. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா.